அன்பு தமிழஞ்சங்களுக்கு வணக்கம் 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 வணக்கம். நம்ம சுவாதி நட்சத்திரம் இதில் பிறந்தவர்கள் சதா பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொண்டிருக்கும் பட்சத்திலும் பல பிரச்சனைகளில் இருந்து துயரங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பட்சத்திலும் வாழ்க்கை நிம்மதியற்ற வாழ்க்கையாக நடந்து கொண்டிருக்கும் பட்சத்திலும் வாழ்க்கையில் ஏகோபித்த சவால்களை சந்தித்து சந்தித்து சலித்து போய் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கும் பட்சத்திலும் இவர்களுக்கு மட்டும் இல்லை, சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த சகலவிதமான பேர்களுக்கும் இவங்க என்ன செஞ்சா வாழ்க்கையில் முழு வெற்றியை அடைய முடியும் அப்படின்னு பார்க்கலாம். மாற்று சிந்தனைகள், அதாவது மாற்றி யோசிக்கிறது, அந்த மாதிரி ஒரு அழகான காணொளி. இது மிக நீண்ட காணொளின்னு நினைக்காதீங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாவது பார்த்து கரெக்டாக அறிந்து தெரிந்து புரிந்து பயன்படுத்தி கொள்ளும் பட்சத்தில் நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை அடையலாம். இதெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட பாயிண்ட்டுங்கள்லாம் இருக்கு. 1 மணி நேரத்துக்கு மிஞ்சுது அந்த காணொளி. அதனால நீண்ட காணொலி நினைக்க வேண்டாம். ரொம்ப அரிய தகவல்கள் உள்ள இருக்குது அப்படிங்கிறத தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. இப்போ இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்படிப்பட்ட குணநலங்களோட இருப்பாங்க அப்படின்னு மரணகண்டி சாஸ்திரம் மூல நூட்கள் என்ன அருளுது அப்படின்னா பாருங்க. இவை எல்லாமே பார்த்தீங்கன்னா பொது பலன்கள் தான். லக்னமும் சேர்ந்து தான் நிறம் வரை, மேலும் அடிப்படை குணாதிசயங்கள் வரை, தலைமுடி வரை எவ்வாறு இருக்கணும் அப்படின்னு முடிவு செய்யும் என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுதல் வேண்டும். ஓகே, இந்த மரணகண்டி சாஸ்திரம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை எப்படிப்பட்டவர்கள் அருளுகிறது, எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு அருளுகிறது அப்படின்னா பாருங்க. சொல்லவும் வல்லனாகும், சொல்லவும் வல்லனாகும், சொறி படுங் கையனாகும், இல்லை என்று உரைக்க மாட்டான், இனிய சொல் புகழை தேடும், நல்லதே பலவும் செய்யும், ஆயுதம் பிடிக்க வல்லன், தொல்லுரை பலவும் கற்கும், சோதினால் தோன்றினானே. சோதினால் தோன்றினானேனா சுவாதி நன்னாளில் தோன்றியவன் என்று அருளுகிறது. அதாவது இப்ப சொல்றது மரணகண்டி சாஸ்திரம் மட்டும் இல்லை, பிளஸ் மூல நூல்கள் என்ன சொல்லுது அப்படின்னு வரிசையா பார்த்துட்டே வரலாம். இது மரணகண்டியோட செயல் மட்டும்தான். தெய்வ பக்தி மிகுந்தவர்களாக இவர்கள் இருப்பார்கள். புறக்கடி சொறி சிறங்கு இவர்களுக்கு அருளப்படுகிறது. இது எல்லாருக்குமே இருக்கான்னா அந்த மாதிரி சொல்ல முடியாது. லக்னத்தை சுபகிரகங்கள் நோக்கி அமரேன், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. லக்னத்துக்கு முன்பின் அமர்ந்த கிரகங்கள் எல்லாமே சேர்ந்து தான் முடிவு பண்ணும். ஓகே, உள்ளங்கால் உயர்ந்திருக்கும் என்று அருளப்படுகிறது. மிகுந்த விசுவாசிகளாகவும் நன்றி மறவாதவர்களாகவும் இவர்கள் திகழ்வார்கள். ஒரு விஷயம் இவங்களுக்கு பிடிச்சி போச்சோ இல்லை ஒன்று செஞ்சிட்டோம்னா நன்றி மறக்கவே மாட்டாங்க. தன் இனம் குலம் ஜாதிக்கு மிக நல்லவர்கள். தன் இனம் குலம் ஜாதிக்கு மிக நல்லவர்கள். நல்ல குணவான்களாக இவர்கள் இருப்பார்கள். நல்ல நடத்தைக்கு சொந்தக்காரர்கள். உண்பதில் போஜனம் செய்வதில் விருப்பம், அதீத விருப்பம் கொண்டவர்கள். பெண்களாக இருந்தால் ஆண்கள் மேலும், ஆண்களாக இருந்தால் பெண்கள் மேலும் மிகுந்த பற்று கொண்டவர்களாக இருப்பார்கள். இது நார்மலாகவே எல்லாருக்கும் இருக்கிறது தான். தொடையில் மறு உண்டு என்று அருளப்படுகிறது. உடம்பு பருத்திருக்கும் என்றும் அருளப்படுகிறது. குள்ளமாய் இருப்பார்கள் என்றும் அருளப்படுகிறது. அப்படி கிடையாது. பார்த்தீங்கன்னா லக்னத்தில் ராகு இருந்தால் கதை வேறாது. உண்மை விரும்பிகளாகவும் உண்மையை பேசுபவர்களாகவும் இருப்பார்கள். தன் எண்ணப்படி மட்டுமே செயல்படக்கூடியவர்கள். நான் என்ன நினைக்கிறேனோ அதான் செய்வேன், நீ என்னடா சொல்றது, அந்த மாதிரி தன் எண்ணப்படி மட்டுமே செயல்படக்கூடியவர்களாகவும் இவர்கள் திகழ்வார்கள். மிக பலவான்கள், அதீத சக்தி வாய்ந்த பலவான்கள். வாய்ஜாலம் பயங்கரமா இருக்கும். தர்க்கத்தில் வெல்ல முடியாது. தான் நினைப்பதை வெளிக்காட்டவே மாட்டார்கள். என்ன நினைக்கிறான்னு கடைசி வரைக்கும் அவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. கலகப்பிரியர்கள். என்னது கலகப்பிரியர்கள்? அதாவது ஒரு இடத்துல சண்டை நடந்துருக்குதுன்னா குச்சி கொண்டு போய் கொடுக்குறாங்க பாருங்க, இதை வச்சு அட்ரா அடி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. அந்த மாதிரி ஆஹா அடிச்சுக்கிறானுங்களா, சூப்பர். அந்த மாதிரி கலக பிரியர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள்.
கல்வி திறமை உடையவர்களாக இருப்பார்கள். கல்வி அறிவு இல்லை, அதுக்கு மேம்பட்ட கல்வி திறமை உடையவர்களாக இருப்பார்கள். காம குணம் இவர்களுக்கு உண்டு, யாருக்கு தான் இல்லை. அந்த மாதிரி நல்லது சொன்னா ஏத்துக்கிறது, கெட்டது சொன்னா திட்டுறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் ஒரு பொதுவான பலன் தான். இதுல மேக்சிமம் பொருந்தும். உங்களுக்கு லக்னத்துல குரு இருந்தா ஆகச்சிறந்த ஒழுக்கவான்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சனி பகவான் இருந்தால் நீதிமான், பிடிவாதமான ஒரு நீதிமான்களாக திகழ்வார்கள். மாத்திக்க மாட்டாங்க அவ்வளவு சாதாரணமா. ஓகேங்களா? இப்போ விஷயத்துக்கு வந்துடுவோம். அரிய கருத்துக்கள் உள்ள இருக்கு தமிழஞ்சங்களே, தயவு செஞ்சு காணொலியை முழுதா பாருங்க. ஓகே, முதல்ல உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னாலே என்ன தெரியுங்களா? தசா நடத்துகிற கிரகம் சரியில்லை என்று அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கணும். தசா நடத்துகின்ற கிரகம் சரியில்லை என்று அர்த்தம். இந்த விஷயத்த சொல்லி 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 வாயும் தேஞ்சு போச்சு, நாக்கும் தேஞ்சு போச்சு, பல்லும் தேஞ்சு போச்சு, வெறும் காத்து மட்டும்தான் வருது. அவ்வளவு சொல்லி கொடுக்குறோம். அப்படி இருந்தும் நிறைய பேர் கடைப்பிடிக்கிறதே கிடையாது. அது என்ன காரணம்னே தெரிய மாட்டேங்குது. அவ்வளோ அழகா சொல்லி யாரும் சொல்லி தர மாட்டாங்க உங்களுக்கு. அதுதான் அங்க இருக்கிற முக்கியமான விஷயம். தயவு செய்து தசை நடத்துகிற கிரகம் சரியில்லைன்னா தான் உனக்கு கஷ்டம் வரும். பாவப்பட்டு பங்கப்பட்டு சுயஜாதகத்தில் எந்த கிரகம் அமர்ந்து உங்களுக்கு தசை நடத்துகிறதோ அப்போ முதல் கஷ்டம் மட்டும்தான் வரும், துன்பங்கள் மட்டும்தான் வரும். நடக்கக்கூடாதெல்லாம் நடக்கும். தன் நிலையில் இருந்து கீழிறங்குதல், தன்னுடைய ஸ்டேட்டஸை இழக்கிறாங்க பாருங்க. சொத்து இழப்பு, ஸ்டேட்டஸ் இழப்பு, மனைவி குழந்தைகளை பிரிதல், வீட்டை விட்டு வெளியேறுதல், இந்த மாதிரி சகல விதமான விஷயங்களுக்கும் அடிப்படை காரணம் என்னன்னா தசை நடத்துற கிரகம் தான். அது சரியில்லை, மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ முதல்ல அதை சரி செய்யணும். என்னடா இது கிரகத்தை போய் சரி செய்யறாங்கிறான் அப்படின்னு, அப்படி இல்லை, சரணடையணும். தெய்வத்துக்கிட்ட சரணடையணும். ஏன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை சம்பவங்களை நிர்ணயம் செய்வது சுயஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அதுவே என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுதல் வேண்டும். ஆகவே பிரச்சனை அப்படின்னாலே தசை நடத்துகிற கிரகம் தான். அதில் தான் சுவிட்ச் இருக்கு, சூட்சமம் அதில் தான் ஒளிஞ்சிருக்கு. இப்போ சப்போஸ் சூரிய தசை நடக்குது உங்களுக்கு, 6 வருஷ காலம் நடக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு எடுத்த உடனே சுவாதி அப்படிங்கிறனால ராகு தசை தான் ஸ்டார்ட் ஆகும். இருந்தாலும் எல்லா தசா காலமும் சொல்லிடலாம் அப்படிங்கிறதுனால தான் சூரியன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? வீட்டில் யாருக்காவது சூரிய தசை நடந்தாலும் இதை நீங்கள் செய்யலாம். நல்ல மாதிரி மாறுறத, நல்ல பலன்கள் நடப்பதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீர்கள் தமிழஞ்சங்களே. ஓகே, இப்போ சூரிய தசை நடந்துச்சுன்னா 6 வருஷ காலம் நடக்கும். மொத்த தசா காலம் 6 வருஷ காலம். அப்போ இந்த 6 வருஷ காலத்துல எத்தனை ஞாயிற்றுக்கிழமை வந்தாலும் சரி, அந்த ஞாயிற்றுக்கிழமையில காலையில 6 to 7 சூரிய ஹோரையில சிவனை வணங்குதல் வேண்டும். அவருக்கு கோதுமையில் பதார்த்தங்கள் படைத்து பூஜித்து அனைவருக்கும் பிரசாதமாக வழங்குதல் வேண்டும். தசா காலம் முடியும் வரை வெளியில் வந்தாலே சூரியனை தலைமையில் கையெடுத்து வணங்குதல் வேண்டும். மாணிக்க கல்பதித்த மோதிரத்தை அந்த அப்பங்கிட்ட வச்சு வாங்கி போட்டுக்கணும். இந்த அப்பங்கிட்ட வச்சு வாங்கி போட்டுக்கணும். இன்னொன்னு வச்சிட்டேன், அப்பத்தான் அந்த தசா காலம் நல்லது பண்ணும் அப்படிங்கிறத தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ளுதல் மிக மிக அவசியம். ஓகேவா? அடுத்து சந்திர தசை 10 வருஷ காலத்துக்கு நடக்கும். 10 வருஷ காலமும் பாத்தீங்கன்னா அந்த கொற்றவை எனப்படுகிற பார்வதி அம்மனை, சிவனின் உடனுடைய அம்மனாகிய அம்பாளை திங்கட்கிழமை தோறும் காலையில் 6 to 7 சந்திர ஊரையில் வணங்குதல் வேண்டும். 1 வாரம், 2 வாரம், 3 வாரம், இந்த 10 வருஷத்துல எத்தனை திங்கக்கிழமை வருதோ அத்தனை திங்கக்கிழமையும் அந்த அம்மனை தரிசனம் பண்ணி உங்களை யாராலையுமே ஜெயிக்க முடியாது. அப்பேற்பட்ட விஷயம் நடக்கும். பச்சரிசியில பொங்கல் வச்சு அந்த அம்மனுக்கு படைச்சு பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமா கொடுக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி முத்து பதித்த மோதிரத்தை அந்த தசா காலம் முழுவதும் அறிந்து கொள்ளுதல் வேண்டும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கங்க. திங்கக்கிழமை ஆச்சுன்னா தவறாம தரிசனம் பண்ணிடணும். 10 வருட காலத்திற்கும் இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமா ஜெயிச்சிருவீங்க. அதே மாதிரிதான் எல்லா தசா காலமும். செவ்வாய் திசை நடந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் 7 வருட காலத்திற்கும் தமிழ் பெரும்பாட்டன் முருகனை செவ்வாய்க்கிழமை தோறும் தவறாமல் வணங்குதல் வேண்டும். தூரம்பருப்பில் முருகனுக்கு பதார்த்தங்கள் படைத்து பூஜித்து அனைவருக்கும் பிரசாதமாக வழங்குதல் வேண்டும். பவளம் கல்பதித்த மோதிரத்தை தசா காலம் முழுவதும் அணிந்து கொள்ளுதல் வேண்டும். ராகு தசை நடந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் 18 வருட காலத்திற்கும் நீங்கள் சனிக்கிழமை தோறும் தவறாமல் பத்ரகாளி அம்மனை
ராகு காலமாகிய 9 மணியிலிருந்து 10:30 மணிக்குள் பத்ரகாளி அம்மன் வழிபாடு செய்தால் மட்டுமே தப்பிக்க முடியும். அந்த தசா காலத்திலிருந்து 18 வருஷம் தசா காலம் சாதாரண விஷயம் இல்லை. கருப்பு உளுந்துல வடை பண்ணி ஏதாவது ஒரு பதார்த்தம் பண்ணி படைச்சி அந்த அம்மாவுக்கு பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்கணும். சனிக்கிழமையில ராகு காலம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கோமேதகம் கல்பதித்த மோதிரத்தை தசா காலம் முழுவதும் அணிந்து கொள்ளுதல் வேண்டும். அப்பதான் நல்லது பண்ணும். குருதசை நடந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் 16 வருட காலத்திற்கும் பிரகஸ்பதி என்னும் குரு பகவானை அல்லது சிவனாலயத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தி முன் மண்டியிட்டு வணங்குதல் வேண்டும் வியாழக்கிழமை தோறும். அந்த அப்பனுக்கு கொண்டக்கடலையில பதார்த்தம் பண்ணி படைச்சு பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமா கொடுக்கணும். அப்பதான் அந்த தசா காலம் நன்மையை செய்யும். வியாழக்கிழமை இன்னைக்கு காலையில 6 to 7 குரு ஓரையில போறது ரொம்ப நல்லது. மஞ்சள் புஷ்பராகம் கல்பதித்த மோதிரத்தை 16 வருட காலத்திற்கும் நீங்கள் அணிந்து கொள்ளுதல் வேண்டும். சனிதசை நடந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் 19 வருட காலத்திற்கும் பைரவரை அல்லது சனி பகவானை சனிக்கிழமை தோறும் தவறாமல் வணங்குதல் வேண்டும். சனி ஓரையில் ஆகச் சிறந்த ஒன்று. எல் கலந்த தயிர் சாதம் படைத்து பூஜித்து அனைவருக்கும் பிரசாதமாக நீங்கள் வணங்குதல் வேண்டும். ரொம்ப ரொம்ப முக்கியம். நீல நிற கல்பதித்த மோதிரத்தை வெள்ளியில் நீல நிற கல்பதித்த மோதிரத்தை நீங்கள் 19 வருட காலத்திற்கும் நீங்கள் அணிதல் வேண்டும். புதன் தசை நடந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் 17 வருட காலத்திற்கும் நீங்கள் புதன்கிழமை தோறும் தவறாமல் திருமாலை வெங்கடேச பெருமாளை காலையில் 6 to 7 புதன் ஓரையில் சந்தித்தல் வேண்டும். அந்த அப்பனை தரிசனம் செய்யணும். பச்சை பயிரில் பதார்த்தங்கள் படைத்து பூஜித்து அனைவருக்கும் நீங்கள் பிரசாதமாக வழங்குதல் வேண்டும். மரகத பச்சை கல்பதித்த மோதிரத்தை அணிந்து கொள்ளுதல் வேண்டும் தசா காலம் முழுவதும். இந்த அப்பங்கிட்ட வச்சு வாங்கி. கேது தசை நடந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் 7 வருட காலத்திற்கும் நீங்கள் தவறாமல் செவ்வாய்க்கிழமை தோறும் விநாயக பெரும்பாட்டனை வணங்குதல் வேண்டும். செவ்வாய்க்கிழமையில் கொள்ளுவில் பதார்த்தங்கள் படைத்து அந்த அப்பனுக்கு பூஜித்து அனைவருக்கும் பிரசாதமாக வணங்குதல் வேண்டும். வைடூரியம் கல்பதித்த மோதிரத்தை கேது தசை 7 வருட காலத்திற்கும் நீங்கள் அணிந்து கொள்ளுதல் வேண்டும். சுக்கிர தசை நடந்து கொண்டிருக்கும் பட்சத்தில் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி வழிபாடு மிக 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 அவசியம். காலையில 6 to 7 அந்த வெள்ளி ஓரையில ஓடிடணும். வைரக்கல் போட்டுக்கணும், இல்லைன்னா வெள்ளியில போட்டுக்கணும். வெள்ளியில ஏதாவது ஒரு ரிங்கு கட்ட விரல போட்டுக்கணும். சுக்கிரனா கட்ட விரல். அதே மாதிரி அந்த அம்மாவுக்கு பாலாபிஷேகம் பண்ணலாம், பட்டாடை உடுத்தி பாலாபிஷேகம் பண்ணலாம். அதே மாதிரி மொச்சக்கொட்டை, சாம்பல் நிற மொச்சக்கொட்டை, அவரக்கொட்டை, அது பதார்த்தங்கள் படைத்து பூஜித்து அந்த அம்மாவுக்கு எல்லாருக்கும் பிரசாதமா கொடுக்கலாம். அப்பதான் இந்த சுக்கிரதசை நன்மையை செய்யும். இதெல்லாம் யாரும் சொல்லி தர மாட்டாங்க. இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்காக அள்ளி தெளிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ஓகேவா? என்னவோ கோணையா இருக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் பொறுத்துங்க. ஓகேவா? இவ்வாறு நீங்கள் வணங்கினால் மட்டுமே உங்களுடைய பிரச்சனையில் இருந்து நீங்கள் விடுதலை அடைய முடியும். அப்படிங்கிறது தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. தவறாம இதை செய்யணும், மறக்காம செய்யணும். ஒவ்வொரு தசைக்கும் பராசரர் புலிப்பாணி என்ன செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அதைத்தான் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு. அதே மாதிரி அவங்க ஆடெல்லாம் தானம் சொல்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் சொன்னா இன்னும் நீண்ட காணொலியா போயிடும். சுருக்கமா சொல்லிட்டு இருக்கேன். இது உண்மை அதுதான். ஓகேவா? இப்போ அடுத்த விஷயத்துக்கு வந்துடுவோம். இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். நல்ல மனசில் நிறுத்திக்கணும். இப்போது சொல்ல போற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் நன்றாக மனதில் நிறுத்தி பென்சில் பேனா எடுத்து வச்சு நல்லா குறிப்பு எடுத்து வச்சுக்கோங்க. இதை தவறாமல் கடைபிடிச்சா நீங்க வெற்றி உறுதி. இப்ப சொல்ல போற பாயிண்ட் அவ்வளோ மிகப்பெரிய சந்தோஷம் மிக்க பாயிண்ட்டுங்க. எல்லாமே உங்களுக்கு எல்லாம் யாருமே சொல்லி தர மாட்டாங்க. அதை நல்லா புரிஞ்சுங்க. நீங்க கஷ்டப்படுகிறீர்கள், துன்பப்படுகிறீர்கள், வேதனைப்படுகிறீர்கள், துயரப்படுகிறீர்கள், காரிய தடைகள், வாழ்க்கையில் நிம்மதியின்மை இதெல்லாம் இருக்குது அப்படின்னாலே தசை நடத்துற கிரகம் சரியில்லை. அதை நம்ம சரி பண்ணிட்டோம். இதை நீங்க பண்ணீங்கன்னா இது இப்ப சொல்ல போற இதை பண்ணிக்கிட்டே நீங்க இப்ப சொல்ல போற விஷயம் எல்லாமே நீங்க கடைபிடிச்சிட்டீங்கன்னா உங்களை யாருமே வெல்லவே முடியாது அப்படிங்கறத தெரிஞ்சுங்க. நீ கஷ்டப்படுறதுனாலே உஷார் ஆயிடணும். அங்கதான் இருக்கு விஷயம். இப்போ இந்த சுவாதி நட்சத்திரத்திற்கு பொதுவா தசா புத்திகள் சரியில்லாத காலங்கள் ரொம்ப கஷ்டமா இருக்கும். பணபரவும் இருக்காது. தன் நிலையில் இருந்து கீழிறங்குதல் நடக்கும். அப்போ சொத்துக்கள் விரயமாகும். குழந்தைங்க சொன்ன பேச்சு கேட்க மாட்டாங்க. நம்ம வேலை இழப்பு உருவாகும், தொழில் நஷ்டங்கள் உருவாகும். இது மாதிரி நிறைய ஏதாவது ஒரு விதத்துல பாதிக்கும்.
இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணால் தசா நடத்துகிற கிரகத்தை அனுசரிச்சுக்கிட்டே என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த நேரத்தில் தசாபுத்தி சரியில்லாத காலத்தில் பார்த்தீங்கன்னா, கஷ்டம் இருக்கிற காலத்தில் கடவுள் அருள் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா சிங்கிள் பாயிண்ட் கூட இருக்காது, சிங்கிள் பர்சன்டேஜ் கூட இருக்காது, அப்படி போயிடும். அதனால தான் அது வந்து நன்மைகள் இல்லாமல் போகிறது. அது எல்லாமே தசா நடத்துகிற கிரகம் அப்படியே பார்த்துக்கும், கெட்டியாக பிடிச்சிக்கும், வர விடாம. அப்போ என்ன பண்ணணும்? கடவுள் அருள் வந்து உங்களுக்கு கிடைக்கணும்னா எந்த நேரத்தில் தெரியுமா வணங்கணும்? உங்க ஜென்மத்தாரை வந்து சுவாதி, அந்த நட்சத்திரம் வரக்கூடிய மாசத்துல ஒரு நாள் வரும்ல, அந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல சிவன் ஆலயமோ இல்ல பெருமாள் ஆலயமோ இல்ல உங்களுடைய பத்ரகாளியம்மன் அதிதேவதை இருக்காங்க இல்லையா, அந்த அம்மனை வணங்குறதோ, இந்த மாதிரி அந்த நேரத்தில் உங்க நட்சத்திரம் பேரை சொல்லி நட்சத்திரம் சொல்லி குளம் கோத்திரம் சொல்லி நீங்க வந்து அர்ச்சனை பண்ணீங்கன்னா அதுல தான் எஃபெக்ட் கிடைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி அனுஜன்ம நட்சத்திர தாரை சதயம் நட்சத்திரத்திலையும் நீங்க வந்து வணங்கலாம். அதே மாதிரி திரிஜன்ம தாரை திருவாதிரை நட்சத்திரத்திலையும் நீங்க வரலாம். இந்த 3 நட்சத்திரம் வரக்கூடிய நாள். அப்போ ஒரு மாசத்துல 3 டைம் வந்தது. தசாபுத்தி சரியில்லாம நீங்க கஷ்டப்படுறீங்க இல்லையா, அப்படியே வார வாரம் அந்த கோயிலுக்கு போயிட்டு இருப்பீங்க. அதே மாதிரி இந்த திரிஜென்மம் அணுஜென்மம் நடப்பு ஜென்மம் உள்ள அந்த சுவாதி திருவாதிரை சதயம் நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள் ஆகச் சிறந்த அருள், தெய்வ அருள் அப்பத்தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும். தசாபுத்தி சரியில்லாத காலத்துல நீங்க சிரமப்படும் பொழுது இந்த நட்சத்திரம் வந்து கடவுள் அருள், அதாவது சாமி கும்பிடுறதுக்கே இதுல தான் போனா தான் உங்களுக்கு ஆகும். ஒரு நல்ல காரியம் பண்ணணும், ஒரு விஷயத்தை தொடங்கணும், தசாபுத்தி சரியில்லை, சிரமமா இருக்குது, ஏதாவது ஒண்ணு பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி நேரத்துல என்ன பண்ணணும்னா, விசாகம் நட்சத்திரம் ஜென்ம சம்பத்து நட்சத்திரம் விசாக நட்சத்திரம், அதே மாதிரி அணுஜென்ம சம்பத்து நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம், திரிஜென்ம சம்பத்து நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம், இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்ல நீங்க வந்து நற்காரியங்களை தொடங்கலாம். அதர்வைஸ் நன்மை பயக்குமா அப்படின்னா பயக்காதுங்க. தசாபுத்தி சரியில்லை, பயங்கரமா கஷ்டப்பட்டுங்கிறீங்க அப்படின்னா நன்மை பயக்குமா? கண்டிப்பா பயக்காது. உங்களுடைய நீங்க ஒரு விஷயத்த, ஒரு தொழிலையோ ஒரு வேலையோ கடைசி வரைக்கும் உங்க கூட வரணும் அப்படின்னா இந்த சம்பத்து நட்சத்திரத்துல நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா தான் கடைசி வரைக்கும் கூட வரும். இல்லைன்னா கனெக்ஷன் கட் ஆகி போயிடும். நல்ல காரியங்கள் எல்லாமே இதுல செய்யணும். இது இன்னும் நட்சத்திரம் இருக்கு, அந்த பார்த்து செய்யணும், எழுதி வச்சுக்கோங்க. இதெல்லாம் யாரும் உங்களுக்கு சொல்லி தர மாட்டாங்க. அதே மாதிரி ஜென்ம விபத்து நட்சத்திரமாகிய அனுஷம், அணுஜென்ம விபத்து நட்சத்திரமாகிய உத்திரட்டாதி, திரிஜென்ம விபத்து நட்சத்திரமாகிய பூசம், இதுல சும்மா கிடைக்கிறது சுபம் அப்படின்னா. இந்த தசாபுத்தி சரியில்லைன்னா, தசாபுத்தி நல்லா இருந்தா இந்த நட்சத்திரம் வேற லெவல்ல வேலை செய்யும், அது வேற விஷயம். சரியில்லை அப்படின்னா அதனுடைய வேலையை கண்டிப்பா காமிச்சோம். ஒரு தகராறு ஆகிறதோ இல்ல ஒரு விஷயம் போராட்டமா மாறி போயிடுறதோ இந்த மாதிரி கொண்டு போய் விட்டுரும், இந்த மாதிரி நட்சத்திரத்தில் ஏதாவது பண்ண போய். அதனால இதுல சும்மா கிடப்பது சுகம்னா சும்மாவே இருந்துருங்க, தவறே கிடையாது. நீங்க டெய்லி வேலைக்கு போறீங்கன்னா அது போயிட்டு வரலாம், அதனால ஒண்ணும் இல்லை. அங்க கூட சிக்கலுக்கு ஏதாவது ஒண்ணு வரும். கவனம் ஒருத்தன் வந்து நீ இப்படி பண்ணிவிட்ட அப்படி பண்ணிவிட்டேன்னு சொல்லுவான், இதெல்லாம் நடக்கும். அவனை கவனமா இருக்கணும், நல்ல பிரார்த்தனையோட போகணும். தசா நடத்துற கிரகத்தின் பிரார்த்தனை வேணும்னு சொல்லிட்டு நல்லா வேண்டிக்கணும். அப்புறம் ஜென்ம சேம நட்சத்திரம் இருக்கு இல்லைங்களா, கேட்டை நட்சத்திரம், அணுஜென்ம சேம நட்சத்திரமாகிய ரேவதி நட்சத்திரம், திரிஜென்ம சேம நட்சத்திரமாகிய ஆயில்யம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் நன்மையை பண்ணும், நற்காரியங்கள் செய்யலாம். இதுல ஏதாவது ஒண்ணு உளுந்து போராடுறது, ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும்னா விடாம போராடி அதை வந்து கிடைக்கிற வரைக்கும் போராடுவீங்க இல்லையா, அந்த மாதிரி போராட்டம்லாம் இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களிலும் வச்சுக்கலாம். அப்புறம் தசாபுத்தி சரியில்லாத காலகட்டத்தில் ஜென்ம பிரத்யேக நட்சத்திரம் வந்து அருளப்படுகிறது. மூலம் நட்சத்திரம் வந்து ஜென்ம பிரத்யேக, அணுஜென்ம பிரத்யேக நட்சத்திரமாகிய அஸ்வினி, திரிஜென்ம பிரத்யேக நட்சத்திரமாகிய மகம் வரக்கூடிய நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நற்காரியங்களை ஒதுக்கி வைத்தல், தள்ளி வைத்தல், செய்யாமல் இருத்தல், சும்மா கிடத்தல் நலம் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. ஏர்மறையா மாறும். அப்புறம் பாருங்க, இந்த நட்சத்திரம் இப்ப சொல்ல போற நட்சத்திரம் சாதக நட்சத்திரம், எப்பொழுதும் உங்களுக்கு நன்மை மட்டுமே செய்யும். ஓகேங்களா? அதாவது ஜென்ம சாதக நட்சத்திரமாகிய பூராடம் நட்சத்திரம், அணுஜென்ம சாதக நட்சத்திரமாகிய பரணி நட்சத்திரம், திரிஜென்ம சாதக நட்சத்திரமாகிய பூரம் நட்சத்திரம். இந்த நட்சத்திர நாட்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமா செயல்படும்,
ஒரு உதவி கேட்டுல இருந்து எல்லாமே இதுல வந்து கிடைக்கும் அப்படிங்கறத வந்து தயவு செய்து புரிஞ்சுங்க. நற்காரியங்கள் செய்யலாம், உங்களுக்கு பிடித்த விஷயங்களை செய்யலாம், ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்றது வந்து தாராளமா இதுல வந்து செய்யலாம். அப்புறம் வதை நட்சத்திரம் இருக்கு. ஜென்ம வதை நட்சத்திரம் அப்படின்னா உத்திராடம், அணுஜென்ம வதை நட்சத்திரம் அப்படின்னா கார்த்திகை, திரிஜென்ம வதை நட்சத்திரம் அப்படின்னா உத்திரம். இந்த நாட்களில் நீங்க ஒதுக்கி வைக்கிறது ரொம்ப 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 நல்லது. பேப்பர் பேனா வச்சு எழுதிட்டே வாங்க, டைம் இல்லைன்னு யோசிக்காதுங்க. எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தாவது உங்களை நீங்க கரெக்ட் பண்ணிக்கங்க, எழுதி வச்சு கரெக்டா கடைபிடியுங்கள். ஓகேங்களா? காணொலி என்னவோ மங்களா இருக்கு, என்னவோ நடக்கணும், ஆனா இது கம்மியா இருக்கு, பேட்டரி ரொம்ப கம்மியா இருக்கு. ஓகேங்களா? அப்புறம் மைத்திர நட்சத்திரம்னு ஒண்ணு வருது. ஜென்ம மைத்திர நட்சத்திரமாகிய திருவோணம் நட்சத்திரம், அணுஜென்ம மைத்திர நட்சத்திரமாகிய ரோகிணி நட்சத்திரம், திரிஜென்ம மைத்திர நட்சத்திரமாகிய அஸ்தம் நட்சத்திரம். இந்த நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா நன்மையான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். ஏதாவது ஒண்ணு செய்யறீங்க, அது ஃபெயிலியர் ஆகக்கூடாதுன்னா இதையும் எடுத்துக்கலாம். அப்புறம் பரம மைத்திர நட்சத்திரம் அப்படின்னு வந்து அருளப்படுகிறது. பரம மைத்திர நட்சத்திரத்தை விட ரொம்ப சாதகமானது, ரொம்ப நன்மை தரக்கூடியது அப்படின்னா அந்த நட்சத்திரம்னா அவிட்ட நட்சத்திரம். ஜென்ம பரம மைத்திர நட்சத்திரமாகிய அவிட்டம் நட்சத்திரம், அணுஜென்ம பரம மைத்திர நட்சத்திரமாகிய மிருகசீரிடம் நட்சத்திரம், திரிஜென்ம பரம மைத்திர நட்சத்திரமாகிய சித்திரை நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களும் ஆகச் சிறந்த நன்மைகள் நடக்கும். அது மட்டும் இல்லை, இது வந்து அபிஷேக நட்சத்திரம் என்று அருளப்படுகிறது. இதுல வந்து தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நன்மைகள் நடக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கங்க. அப்புறம் ஆட்டுக்கிடாய், ஆட்டுக்கிடாய் உங்களுக்கு மிருகமாக சொல்லப்பட்டுள்ளது. அப்போ இந்த ஆட்டுக்கிடாயை வளர்த்தல், ஆட்டுக்கு உணவு அளித்தல், வளர்த்தல், உணவளித்தல், அடிக்கடி பார்வையில் படும்படி இருக்கும்படி பார்த்து கொள்ளுதல், இல்லைன்னா படமா போட்டு வச்சுக்கிறது ரொம்ப சாதகம். உங்களுக்கு ரொம்ப நல்லது நடக்க தொடங்கும், மனசு சமச்சீரா இருக்கும், இது எல்லாமே நடக்கும். அதே மாதிரி பட்சி வந்து தேனி, தேன் ஈ வந்து பட்சியா சொல்லப்பட்டுள்ளது. தேன் ஈ தான், வெறும் ஈ கிடையாது. தேனி வந்து பட்சியாக சொல்லப்பட்டுள்ளது. அப்ப அதை வந்து தேனீயை வளர்த்தல், மொட்டை மாடியில் வச்சு வளர்க்கலாம். தேனீயை வளர்த்தல், அதை வந்து அதுக்கு வந்து உணவு அதே போய் தேடிக்கும். நீங்க வந்து சர்க்கரையாக கொண்டு போய் போட போறீங்க, அப்ப அப்படி பண்ண தேவையில்லை, அதே வந்து உணவு தேடிக்கும். இல்லைன்னா வீட்டு வரவேற்பறையில் தேனி படத்தை வந்து போட்டு வச்சுக்கிறது. மேற்சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து, அதாவது மனசு எப்பயுமே சமச்சீரா இருக்கும், தளராது, மனசு விட மாட்டீங்க, நொந்து போதல் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது, ஒரு சமச்சீரா மெயின்டைன் ஆகும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி விருட்சம் வந்து பாத்தீங்கன்னா மருத மரம். இந்த மரத்தை, மருத மரம் நெட்ல தட்டி பாருங்க, அழகா வருது. ஓகேங்களா? இந்த மருதம் பட்டைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஹார்ட்டுக்கு வந்து அந்த நாட்டு மருந்து கடையில் கேட்டாலாம் கிடைக்கும் மருதம் பட்டை அப்படின்னு சொல்லிட்டு. ஹார்ட்டுக்கு அது மிகப்பெரிய அருமருந்து. இது மருதம் பட்டை, மருத மர பட்டையோட தூள் வந்து நாட்டு மருந்து கடையிலாம் கிடைக்குது. ஓகேங்களா? அந்த மாதிரி மருத மரம் பாருங்க, அந்த மரத்தை வச்சு வளர்த்தல் என்ன நடக்குதுன்னு சொல்றேன் பாருங்க. அழகா அந்த மரத்தை வச்சு வளர்த்தல் ஆகச்சிறந்த ஒன்று. விருட்ச சாஸ்திரம் சொல்லுதுங்க, உங்களுடைய ஜென்ம பாவம் விலகும் அந்த மரத்தை நட்டு அழகா வளர்த்தா. இந்த மரம் அப்பேற்பட்ட மரம் அப்படின்னு வந்து உங்க நட்சத்திர மரம் அப்படின்னு வந்து அருளப்படுகிறது. மொத்த பாவமும் விலகும், வம்சம் தலைக்கும் என்று அருளப்படுகிறது. விருட்ச சாஸ்திரத்தோட போதனை வந்து இது. அப்புறம் இந்த சுவாதி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தெய்வ கணம் பொருந்திய நட்சத்திரம். உங்களுக்கு நார்மலாவே தெய்வ பக்தி இருக்குன்னு நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லைங்களா, அதுக்கு இதுதான் காரணம். அப்புறம் பூதம், என்ன பூதம், பஞ்சபூதத்துல என்ன பூதம் அப்படின்னா அக்னி. அப்போ சூடு, நெருப்பு, இந்த ஹீட்டா உள்ள இடங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா செயல்படும். இது எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறது நீங்க பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வெள்ளிக்கிழமை எப்பொழுதும் உங்களுக்கு சாதகமான நாள் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமையில ஒரு காரியம் செய்யறது, வெள்ளிக்கிழமையும் இந்த சாதகமான நட்சத்திரம் வரக்கூடிய நாள் இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸா வந்து உங்களுடைய எஃபோர்ட்டை வந்து நிறைய போடுறது, இது மாதிரிலாம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பா வெற்றி தான் அப்படிங்கறது தெரிஞ்சுங்க. தெற்கு வாசல் தான் உங்களுக்கு சாதகம். தெற்கு நானெல்லாம் தெற்கு அப்படின்னாலே எல்லாமே பயப்படுவாங்க, அப்படி கிடையாது. தென்னாடுடைய சிவனே போற்றின்னு தான் இருக்கு. ஓகேவா? வடநாட்டு சிவனெல்லாம் கிடையாது, எல்லாம் வந்து எழுதுன்னு அடிச்சுப்பாங்க இந்த ஆரியனுங்க எல்லாமே. அதனால தென் திசையை யம திசை என்று கதை கட்டி விட்டார்கள் தமிழ் நெஞ்சங்களே. அதனால தெற்கு வாசல் உங்களுக்கு சாதகம்.
தென் திசை உங்களுக்கு சாதகம். அப்புறம் ரு ரே ரோ த இந்த எழுத்துக்களில் தொடங்கும் ஊர்கள், கிராமங்கள், நகரங்கள், தேசங்கள் அனைத்தும் உங்களின் ஆளுமைக்கு உட்பட்டவையாக திகழும். ஒரு ஊர்ல உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை நடந்துருச்சு அப்படின்னா அப்படியே யோசிச்சு பாருங்க, இந்த எழுத்துக்கள்ல தான் தொடங்கும். ஒரு குடி போறதோ, ஒரு வேலைக்கு போறதோ, ஒரு பரிவர்த்தனை வச்சுக்கிறதோ, ஒரு வியாபாரம் பண்றதுக்கு போறதோ, இந்த மாதிரி எழுத்துக்களில் தொடங்கணும் ஊர். அது ரொம்ப சாதகமா இருக்கும் உங்களுக்கு அப்படிங்கிறத தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி தீபம் பாத்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் தீபம், அந்த தீபத்தை உங்களுக்கு சாதகமா இருக்கணும். தீபத்தை தானம் கூட பண்ணலாம். கோயிலுக்கு நல்ல தீபத்தை வாங்கி கொடுக்கறது, அது அணையா விளக்கு அப்படிம்பாங்க இல்லையா, தூண்டா விளக்கு, அணையா விளக்கு அப்படிம்பாங்க இல்லையா, அந்த மாதிரி விளக்குகளை கோயிலுக்கு தானமா கொடுக்கறது ரொம்ப நல்லது. அந்த மாதிரி படத்தையும் நீங்க போட்டு வச்சு அடிக்கடி பார்வையில் படும்படி வைத்துக் கொள்ளுதல் ரொம்ப நல்லது. நீங்க பர்டிகுலரா தீபம் ஏற்றுதல் ஆகச்சிறந்த ஒன்று. ஓகேங்களா? அப்புறம் பருத்தி பருத்தி இந்த சுவாதி நட்சத்திரத்திற்கு இருப்பிடமாக சொல்லப்பட்டுள்ளது என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அப்போ என்ன பண்ணலாம்? பருத்தி செடியை வீட்டு பக்கம் வச்சு வளர்த்தலாம். அப்புறம் பருத்தியை அப்படி வெடிச்ச மாதிரி ஒரு படத்தை போட்டு அழகா வீட்டில் உங்க பார்வையில் படும்படி வைத்துக் கொள்ளலாம். ஒரு தொட்டியில பருத்தி செடியை வளர்க்கலாம். பருத்தி ஆடைகளை அணியலாம். இது எல்லாமே செய்யலாம். ரொம்ப நன்மை உண்டு. அப்புறம் பூரட்டாதி நட்சத்திரம் சமூக வேதையாக உங்கள் நட்சத்திரத்துக்கு அருளப்படுகிறது. பாருங்க, சாதக நட்சத்திரம் போது அழகா சாதக நட்சத்திரம் அப்படிங்கிற போது அழகா சொல்லப்பட்டுள்ளது, நன்மை நடக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களை சமூகத்துல ஒரு 10 பேர் மத்தியில ஒருத்தன் எதிர்த்து கேள்வி கேட்கிறான் அப்படின்னா இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க தான் இருக்கும். இவங்க கிட்ட கவனமா இருக்கணும். அதுக்குதான் என்ன நட்சத்திரம் நீங்க அப்படின்னு சாதாரணமா கேட்டுருவாங்க நம்ம கிட்ட. அவங்க எல்லாம் உஷாரா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ ஆட்கள் வேற, நீங்க செய்கின்ற காரியம் வேற. காரியத்துக்கு ஒத்து வரும், ஆட்கள் ஒத்து வர மாட்டாங்க. பூரட்டாதி நட்சத்திரம் மெயினா. ஓகேங்களா? அப்புறம் மிருகசீடம் நட்சத்திரக்காரங்க பாத்தீங்கன்னா பணத்தை வாங்கிட்டு கொடுக்க மாட்டாங்க, பகையை உருவாக்குவாங்க. இதனால தகராறு வரும். மிருகசீரிடம் நட்சத்திரம் அவங்க கிட்ட கொடுக்கல் வாங்கலே வச்சுக்காதீங்க. இவங்க கிட்ட கவனமா பழகணும். அதே மாதிரி கேட்டை நட்சத்திரக்காரர்களும் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமா பழகணும். சூழ்ச்சி செய்வான், வஞ்சனை செய்வார்கள், ஏமாற்றுவார்கள். இவர்களிடமும் நீங்கள் கவனமாக இருத்தல் வேண்டும். லட்சுமி அதிதேவதையாக உங்களுக்கு சொல்லப்படுகிறது, பாவிக்கப்படுகிறது. அதனால தான் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு சாதகன் என்று அருளப்படுகிறது. லட்சுமி யாருன்னா வெள்ளிக்கிழமை. அந்த அம்மாவோட ஆளுமை ஆகச்சிறந்தா இருக்கும். சுக்கிரனோட ஆளுமை ஆகச்சிறந்தா இருக்கும். அந்த சுக்கிரனோட அதிதேவதை யார் அப்படின்னா இந்த லட்சுமி அம்மா, லட்சுமி தேவி அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. அப்ப நீங்க வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி வழிபாடு செய்வது ஆகச்சிறந்த சந்தோஷத்தை தரும். அப்புறம் கருப்பு உளுந்து இதை தானமா கொடுக்கலாம். எங்க போனா கருப்பு உளுந்து பத்திரகாளி அம்மன் போற கோயிலுக்கு போறீங்கன்னு வச்சாங்களேன், கருப்பு உளுந்து வாங்கி கொடுக்கலாம். இல்லைன்னா கருப்பு உளுந்துல வடை பண்ணி அந்த அம்மனுக்கு, பத்திரகாளி அம்மனுக்கு படைச்சி பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமா கொடுக்கலாம். மிக உன்னத பலன்கள் உங்களை வந்தடையும். கௌதாரி பறவையின் படத்தை அடிக்கடி பார்வையில் படும்படி வைத்துக் கொள்ளுதல் உங்களுக்கு சாதகமாக செயல்படும். கௌதாரி உங்களுக்கு தெரியும், காடை கௌதாரிமாங்க இல்லையா, அது மாதிரி அந்த கௌதாரி அவ்வளவு நன்மை கொடுக்கும். அந்த கௌதாரிக்கு உணவு வழங்கலாம், இல்லைன்னா வீட்டில் வச்சு வளர்க்கலாம், இல்லைன்னா படமா போட்டு வச்சுக்கலாம். ரொம்ப நல்லது. வருண பகவானை வணங்குதல். வருண பகவான் அப்படின்னா ஸ்லோகம் சொல்றது ரொம்ப சிறந்தது. இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தான் மந்திரம் சொன்னா அப்படியே பழிக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கங்க. அதனால வருண பகவானை வணங்குதல் நலம். ஊனமுற்றவர்களுக்கு, மெயினா காது கேளாதவர்களுக்கு நீங்கள் உதவி பண்றது, ஒரு செவுட்டு மிஷின் வாங்கி கொடுக்கறது, பார்த்து காது கேட்காதவங்களுக்கு செவுட்டு மிஷின் வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணீங்கன்னா ரொம்ப உங்க பாவம் விலகும். அப்பேற்பட்ட நன்மை உங்களுக்கு சேரும். மல்லிகார்ஜுன சாமி இதை கூட வணங்கலாம். நீங்க லட்சுமி தேவி மற்றும் முத்து, லட்சுமி தேவி வரலாறு, முத்து அதாவது கடல்ல கிடைக்குது இல்லையா அந்த முத்து, அந்த முத்துக்கு ஒரு வரலாறு இருக்கு, லட்சுமி தேவிக்கு ஒரு வரலாறு இருக்கு, உங்களுடைய தீபத்திற்கு ஒரு வரலாறு இருக்கு, பருத்திக்கு ஒரு வரலாறு இருக்கு, வாயு தேவனுக்கு ஒரு வரலாறு இருக்கு. இதுக்குள்ளதான் உங்களுடைய வாழ்க்கை அடங்கும். தேடி பாருங்க, நெட்ல விக்கிபீடியா அது இதுன்னு போட்டு பாருங்க. இதுதான் இதுக்குள்ளதான் அடக்கும் இந்த சுவாதி நட்சத்திரத்தோட வாழ்க்கை அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. கமலம் அதாவது தாமரை, தாமரை உங்களுக்கு எப்பொழுதும் சாதகமாக செயல்படும். தாமரையை கொண்டு மகாலட்சுமியை வழிபடலாம், பத்திரகாளி அம்மனை கூட வழிபடலாம்.
ரொம்ப ரொம்ப நல்லது. வெளிச்சமான இடங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக செயல்படும். அதுக்கு ஆப்போசிட்டாவும் ஒன்று இருக்கு, நடுஜாமமும் உங்களுக்கு சாதகமாக செயல்படும். 12 மணி சுவாதி நட்சத்திரத்துக்கு ரொம்ப சாதகம். அதே மாதிரி தங்க பசு வந்து பூஜை அறையில் வந்து வச்சுக்கலாம், ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லாரெல்லாம் வாங்க முடியுமா அப்படின்னா இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கிறேன். அதில் 2-3 கடை பிடிச்சாலே நீங்கள் எங்கேயோ போயிருவீங்க அப்படிங்கிறத தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. அப்புறம் எருமை பாலை அடிக்கடி உணவில் சேர்த்து கொள்ளுதல் உங்கள் உடல் நலம் தேரும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்புறம் ஜிலேபி இருக்கு பாருங்க, ஜிலேபி அந்த சிகப்பு கடலில் மஞ்சள் கடலில் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அந்த வந்து உணவில் சேர்த்துக்கிறது, அடிக்கடி சாப்பிட்றது உங்களுக்கு நன்மை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க. லட்சுமி தேவிக்கு அல்லது பத்ரகாளி அம்மனுக்கு ஜிலேபியை படைக்கலாம், படைச்சு பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்கலாம். உங்க வாழ்க்கை மேலும் மேன்மை அடையும் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். சுவாதியில பிறந்தவங்களுக்கு எல்லாமே யார் யாரெல்லாம் இந்த ஆம்பளைங்க யாரா இருக்கீங்களோ அவங்கெல்லாம் சிகரெட் குடிச்சுன்னா சிகார் லைட் வச்சுக்கிறது, இந்த சிகார் லைட் வச்சுக்கிறது ரொம்ப நன்மையை கொடுக்கும். இந்த மாதிரி லைட்டர் வந்து வச்சுக்கிறது ரொம்ப நன்மை கொடுக்கும். சிகார் லைட்டு சுவாதி. அப்புறம் ஈஸி ஷேர் வைத்துக் கொள்வதும் உங்களுக்கு சாதகமான ஒன்று அப்படிங்கிறது. நல்லா சாஞ்சுக்கிட்டு ஆடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி சேர் வந்து பார்த்தீங்கன்னா சுவாதி அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுங்க. அப்புறம் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் டிசிஷன் எடுக்கிறோம், இல்லை வந்து விட கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு தெரிய மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது, இப்படின்னா கட்டில் மேலே உட்காந்து இல்லைன்னா கட்டிலில் படுத்துக்கிட்டு யோசிச்சிங்கன்னா வந்துடும். முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது பாத்ரூம்குள்ளே போனாலும் ஓகே ஆகும். பாத்ரூம்குள்ளே போயிட்டு முக்கிய முடிவு எடுக்கிறீங்க, எனக்கு தோண மாட்டேங்குது, பண்ண மாட்டேங்குது, பாத்ரூம்குள்ளே சிந்திச்சிங்கன்னா வந்துடும். பெட்ரூமில் சிந்திச்சாலும் வந்துடும், கட்டில் மேலே படுத்துக்கிட்டு சிந்திச்சாலும் வந்துடும், ஈஸி சேரில் சாந்திக்கிட்டு திங்க் பண்ணாலும் வந்துடும். மூச்சு பயிற்சி செய்தல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அந்த மூச்சு பயிற்சியே சுவாதி அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. ஏன்னா பிராணவாயு அப்படிங்கிறது சுவாதி அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. அப்புறம் ஆகச்சிறந்த நண்பர்களை நீங்க வந்து என்ன பண்ணணும்னா அடிக்கடி பாராட்டணும். நம்மளுக்குன்னு ஒருத்தர் நலம் விரும்பின்னு ஒருத்தர் இருப்பார் இல்லைங்களா, அவங்கள வந்து பாராட்டணும். அதாவது நம்மளுக்கு கஷ்டப்படுறான் இவன் அப்படின்னாலே ரொம்ப வருத்தப்படுவாங்க பாருங்க, அவங்க தான் ரொம்ப நல்ல நலம் விரும்பிகள். அவங்கள வந்து நீங்க அடிக்கடி பாராட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுங்க. அதே மாதிரிதான் கணவனாக இருக்கும் பட்சத்தில் மனைவியை, மனைவியாக இருக்கும் பட்சத்தில் கணவனை பாராட்டிக்கிட்டே இருந்தா ரொம்ப நல்லது நடக்கும். அதே மாதிரி வெள்ளை காக்கா பறகுது பாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி வெள்ளை குதிரை, வெள்ளை யானை உங்களுக்கு சாதகமா செயல்படும். எப்படி அப்படின்னா அது அப்படிதான், அதை வந்து படமா போட்டுக்கிறது, இல்ல வெள்ளை யானை எங்கேயாவது இருக்கான்னு சர்ச் பண்ணி பாருங்க, எனக்கு தெரிஞ்சு காணோம், அந்த மாதிரி இல்லை. ஆனா வெள்ளையா ஒரு கலர் போட்ட யானையை வந்து படமா போட்டு வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அப்புறம் குடம், கலசம், ஒரு ஆபீஸ்ல இருக்கிறீங்க, நீங்க தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த இடத்துல கலசம் மாதிரி ஒண்ணு வச்சுக்கிறது ரொம்ப நன்மை கொடுக்கும். பார்வையில் படும்படி, அடிக்கடி பார்வையில் படும்படி வைத்துக் கொள்ளுதல் ஆகச்சிறந்த ஒன்று என்பதை புரிந்து கொள்ளுதல். குடம், கலசம் வந்து அவ்வளவு நல்லது உங்களுக்கு. அப்புறம் மெழுகுவர்த்தியை பயன்படுத்துதல் நல்லது. மெழுகுவர்த்தி சுவாதி, அது எப்படி வேணாலும் பயன்படுத்துங்க. ஒரு கரண்ட் இல்லைன்னா வந்து இந்த மாதிரி ரீசார்ஜ் போட்டு சார்ஜ் பல்பெல்லாம் வச்சு அதுக்கு பதிலாக மெழுகுவர்த்தியை யூஸ் பண்ணுங்க, ரொம்ப நல்லது. ஓகேங்களா. அப்புறம் உளுந்து வடையை வந்து அடிக்கடி உணவுல சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. முத்துக்கொட்டை அப்படிம்பாங்க பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் விளக்கெண்ணெய். படா விளக்கெண்ணெய் மண்டையா அப்படிம்பாங்க பாருங்க, அந்த மாதிரி அந்த முத்துக்கோட்டையில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா உணவுல சேர்த்துக்கிறது, இல்லைன்னா விளக்குக்கு ஊற்றி நீங்கள் அந்த தீபமாக எரிக்கிறது ரொம்ப நல்லது. வீட்டில் குழந்தைங்களுக்கு தோசை சுடும்போது சும்மா ஒரு 2 ஸ்பூன் அப்படியே இந்த விளக்கெண்ணெய் விட்டு சுட்டு அந்த தோசை அவங்களுக்கு தெரியக்கூடாது, தெரிஞ்சே சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா அது கசக்கும். ஓகேங்களா, அது தெரியக்கூட ரொம்ப நல்லா இருக்கும். அது சுட்டு கொடுத்துடணும். கொடுத்துட்டீங்கன்னா வயிற்றுல இருக்கிற சகல விதமான சிக்கல்களும் சீக்கிரமாக சரியாயிடும். அதே மாதிரி அந்த வயிற்றுல இருக்கிற பூச்சி புழு எல்லாம் செத்து போயிடும் அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. அடிக்கடி ஒரு தோசை மட்டும் அந்த மாதிரி சுட்டு கொடுத்தீங்கன்னா, ஒரு 3 தோசை சாப்பிட்றான் பையன், ஒரு 4 தோசை சாப்பிட்றான் பையன் அப்படின்னா ஒரு தோசைக்கு மட்டும் விளக்கெண்ணெய் அவங்களுக்கு தெரியாம ஊற்றி கொடுத்து சுட்டு போட்டீங்கன்னா போதும், அழகா வயிற்றுல போய் சேர்ந்துடும். ரொம்ப நல்லது. இந்த எண்ணெயை வந்து பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பேக் அப்படின்னாலே தோல் பேக் வந்து நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சாதகமா இருக்கும் அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுங்க. தராசு, இந்த தராசு இருக்கு இல்லைங்களா, அது உங்களுக்கு சாதகம். தையல் மிஷின், ஊசி, நூல், இது எல்லாமே உங்களுக்கு சாதகம். அதே மாதிரி கொம்பு வந்து இப்படி இருக்கு இல்லைங்களா, இந்த கொம்பு வந்து சுவாதி. இது வந்து ஒரு மான் கொம்பா இல்லை வந்து ஏதோ ஒரு கொம்பு, இல்லை எருமை கொம்பு,
இந்த மாதிரி கொம்பு வந்து அடிக்கடி பார்வையில் படும்படி வைத்துக் கொள்ளுதல், படமாக வைத்துக் கொள்ளுதல் ஆகச் சிறந்த ஒன்று. அப்புறம் பேக்கரி வந்து பாத்தீங்கன்னா பேக்கரி எங்கெல்லாம் வந்து பேக்கரி லேண்ட் அப்படிங்கிற பேக்கரி வந்து ரொம்ப பிரபலம். அது மாதிரி அந்த பேக்கரி வச்சாலும் சரி நீங்க நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் வந்து அடிக்கடி ஏதாவது ஒன்று வாங்கி சாப்பிட்டாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப நன்மை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. தேன்கூட்டை பார்த்தல், தேன்கூட்டை வைத்து வளர்த்தல், இது முன்னாடியே சொல்லியாச்சு. தாமரை நூலில் விளக்கேற்றுதல் மிகச்சிறந்த சாதகம். நாட்டு மருந்து கடையில் கிடைக்குன்னா தாமரை திரி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா கொடுப்பாங்க. தாமரை நூலில் விளக்கேற்றுதல் சாதகம், பருத்தி நூலில் விளக்கேற்றுதல் சாதகம் உங்களுக்கு. தாமரை நூல் சிறப்பு. பஞ்சாலைகள், துணிக்கடைகள் மிக சாதகம் உங்களுக்கு. அடிக்கடி நீங்கள் வேஷ்டி கட்டி கொள்ளுதலும், எது பருத்தி வேஷ்டி, நூல் வேஷ்டி கட்டிக்கிறது, காட்டன் வேஷ்டி, சரியா போச்சா? இதை வந்து அடிக்கடி வேஷ்டியை கட்டிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பருத்தி பாலை அருந்துதல், மிகுந்த ஊட்டம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. பருத்தி செடியை வீட்டு பக்கம் வளர்க்கிறது, அதுவும் சொல்லியாச்சு. கொம்பு தேனை உணவில் சேர்த்துக் கொள்ளுதலும் ஆகச் சிறந்த ஒன்று. அருகம்புல் ஜூஸ் ஆகச் சிறந்த மருத்துவம் உங்களுக்கு. சுவாதினாலே அருகம்புல் ஜூஸ் குடிச்சீங்கன்னா அவ்வளவு நல்லது. எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் தெளிவடைஞ்சிருக்கும். எருமக்கடாவை பார்த்தல் வளர்த்தல் ஆகச் சிறந்த ஒன்று. உணவளித்தல் முதற்கொண்டு ரொம்ப நல்லது. நாக கண்ணியர் அப்படின்னாலே தெரியும், அதை வணங்குறதும் பூஜை அறையில வச்சுக்கிறதும் சுவாதிக்கு நன்மையை கொடுக்கும். விஷ்ணுவின் பாதம் மட்டும் இருக்கு பாருங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு. பூஜை அறையில வச்சுக்கிறது இல்ல, அதை வந்து கோயிலுக்கு போனா அதை பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஆலயத்துக்கு கோயிலுக்குள்ள நீங்க போனீங்கன்னா தெய்வத்தை வந்து வணங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து அந்த கிரீடம் இருக்கு பாருங்க, அதை வந்து ஒரு நிமிஷம் உத்து பார்க்கறது வந்து ரொம்ப நன்மையை கொடுக்கும் அப்படிங்கறது வந்து தெரிஞ்சுக்கங்க. அடிக்கடி சூரிய ஒளியில் நனைதல், அந்த கதிர் வந்து சூரிய கதிர் வந்து உடம்புல படும்படி நின்னுக்கிறது உங்களுக்கு சுவாதி நல்லா செயல்படும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கங்க. நிலவின் வெளிச்சத்திலும் நிற்கும் பொழுதும் சுவாதி செயல்படும் என்பதை தயவு செய்து புரிஞ்சுங்க. நீங்க சூரியனை பார்க்கும்போது சரி, நிலவை சந்திக்கும் பொழுதும் சரி, தலைமையில கையெடுத்து வணங்கிட்டு அப்படியே நிலவில் ஒளியிலும் சரி சூரிய ஒளியிலும் சரி நனைவது ஆகச் சிறந்த ஒன்று. அது வந்து சுவாதியா மாறும். உங்களுக்கு கஷ்டம் இருந்தா இந்த மாதிரி நின்னீங்கன்னா ஒரு மன நிம்மதி சத்தியமா கிடைக்கும். வானத்துல நட்சத்திர கூட்டம் இருக்கு பாருங்க, அதை நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா, அப்படி அண்ணாந்து அப்ப வந்து சுவாதி செயல்படும். அது கூட பண்ணலாம், அப்படியே தலைமையில கை எடுத்து கும்பிட்டுட்டு எல்லாத்தையும் ஒரு செகண்ட் ஒரு நிமிஷம் வரைக்கும் எல்லாத்தையும் பார்க்கலாம். சுவாதி செயல்படும். திடமான முடிவுகள் உங்களை வந்து சேரும், திடமான மனது உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுங்க. முத்து சிப்பி, உங்களுக்கு தெரியும், இந்த சின்ன சிப்பி ரெண்டு மூடி இப்படி மூடி இருக்குதுல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா சுவாதி. அதை கூட வந்து பூஜை அறையில வந்து வச்சுக்கலாம், இல்ல தொழில் செய்யக்கூடிய இடத்துல வச்சுக்கலாம், படமா போட்டு கூட வச்சுக்கலாம். அப்புறம் இந்த வாசல் எல்லாம் கட்டி விடலாம் அதெல்லாம் வந்து. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திருப்பார்கடல், உங்களுக்கு தெரியும் இந்த ஒரு பாம்பு, சுவாதி பாம்பு தானே, அப்ப அந்த பாம்பை போட்டு கடையிறாங்க பாத்தீங்களா, அந்த படம், அதை வந்து அடிக்கடி பார்வையில் படும்படி வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி தங்கத்தில் ஆபரணங்கள் செய்து உடலில் படும்படி அணிந்து கொள்ளுதல் மிகச்சிறந்த சாதகம் உங்களுக்கு. சீரக தண்ணி குடிச்சீங்கன்னா மிக ஊட்டமா இருப்பீங்க நீங்க வந்து. அதே மாதிரி குடும்பத்தை ஒற்றுமையாக நீங்கள் உங்களால் வைத்திருக்கும் பட்சத்தில் நீங்க வந்து மிகப்பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு எல்லா திசையிலும் கிடைச்சிடும். குடும்பத்தை மெனக்கெட்டு வந்து ஒற்றுமைப்படுத்தி ஒற்றுமையா வச்சிருக்கணும். குடும்ப பந்தம் ஆகச் சிறந்த ஒன்று உங்களுக்கு. இதை மட்டும் நீங்க சரியா வச்சிருந்தீங்கன்னா நீங்க வாழ்க்கையில ஜெயிச்சிருவீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. அதே மாதிரி நீங்கள் செய்யும் போதனை வந்து பாத்தீங்கன்னா அடுத்தவங்களை வந்து முன்னேற்றம், அப்பேற்பட்ட போதனை வந்து செய்வீங்க. அதே மாதிரி குருமார்களுக்கு ஆசிரியர்களுக்கு உதவி செய்தல் ஆகச் சிறந்த நன்மை உங்களை வந்தடையும். அப்புறம் ஆண்டிகள், துறவரம் பூண்டவர்கள், பிராமணர்களுக்கு உதவி செய்தலும் மிகச்சிறந்த ஒன்று. அப்புறம் 4ஆம் எண் 4, இந்த எண் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம். கிளியை வளர்த்தல், கிளியை பார்த்தல், கிளிக்கு உணவளித்தல், கிளிக்கூண்டு வைத்துக் கொள்ளுதல் ஆகச் சிறந்த ஒன்று. வேற்று மதம் சார்ந்த முஸ்லிம் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து உதவி பண்றது ரொம்ப நன்மை வந்து உங்களுக்கு கிடைக்கும். எப்பொழுதும் உங்களுக்கு உருது சாதகமான ஒன்று. பிப்ரவரி மாதம் மிக சிறந்த மாதமாக உங்களுக்கு பாவிக்கும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு முக்கியமான நிகழ்வு நன்மை, வாழ்வில் மறக்க முடியாத நன்மை அப்படியே யோசிச்சு பார்த்தீங்கன்னா பிப்ரவரியில் இருக்கலாம். அப்புறம் ஒட்டகத்தை பார்த்தல், ஒட்டகத்திற்கு உணவளித்தல், ஒட்டகத்தை வளர்த்தல், ஒட்டக படத்தை போட்டு வைத்துக் கொள்ளுதல் மிகச்சிறந்த சாதகம். நாகர் வழிபாடு சிறந்தது. வெள்ளியில் நாகம் செய்து
வணங்கி ஏதாவது ஒரு கோயில் உண்டியில் போட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா பீடையும் கழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, மந்திரங்கள் சார்ந்து நீங்க மந்திரம் எடுத்து ஜபிச்சீங்கன்னா ஒரு விஷயம் இருக்கு. இப்போ வந்து எனக்கு வந்து கடன் அடையணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக நீங்க போராடிட்டு இருக்கீங்க. அதுக்கான மந்திரம் இந்த நெட்ல தொலைவினா கூட கிடைச்சிடும். கடன் அடைய இந்த மந்திரத்தை சொல்லுங்கன்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கிறாங்க, அள்ளி தெளிச்சிருக்காங்க. அப்போ இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயமே மந்திரத்தை சொல்றது தான். அப்போ நீங்க அந்த சார்ந்த ஒரு மந்திரம் எந்த விஷயமா இருந்தாலும் சரி, கடன் மட்டும் இல்லை, வாழ்க்கையில சிக்கல்கள் எதா இருந்தாலும் சரி, அதுக்கு தகுந்த மந்திரத்தை செலக்ட் பண்ணி நீங்க வந்து அழகா அந்த மந்திரத்தை ஜபிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை எங்கேயோ சென்று விடும் தமிழஞ்சுங்களே. ஓகே, எல்லா பிரச்சனையிலிருந்து வெளியே வந்துருவீங்க அப்படிங்கறது தெரிஞ்சுங்க. ஓகே, அடிக்கடி கோயில் கோபுர நிழல், சர்ச் கோபுர நிழல், மசூதி கோபுர நிழலில் நிற்றல் உங்களுக்கு சகல விதமான சிக்கல்களும் உங்களை விட்டு விலகி ஓடி போயிடும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க. ஏலக்காயை வந்து ஒரு 2 பாக்கெட்ல போட்டுக்கிறது, அடிக்கடி உண்றது, நிறைய பேர் வாயில போட்டு மெல்லுவாங்க, பாக்கெட்ல வச்சுக்கிறது மிகச்சிறந்த சாதகமா செயல்படும். ஒரு காரியத்துக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி பண்ணீங்கன்னா வெற்றி அடைஞ்சிருவீங்க. அப்புறம் முக்கிய முடிவுகளை வந்து பாத்ரூமில் கூட நீங்க வந்து எடுக்கலாம், அது உங்களுக்கு சாதகம். அடிக்கடி உணவில் இடியாப்பத்தை சேர்த்துக் கொள்ளுதல் ஆக சிறந்த ஒன்று. ஜீப் போன்ற ஜீப் இருக்கு இல்லைங்களா, கார் ஜீப்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஜீப் உங்களுக்கு சாதகம். அதை பார்த்தா கூட அதை பார்த்துட்டு போனீங்கன்னா கூட உங்களுக்கு ஏதாவது ஆகும், அதை வாங்கினீங்கன்னா கூட ரொம்ப நல்லது. கார் ஒன்று வச்சிருக்கிறீங்க, கூடவே அந்த காரை கூட விட்டுட்டு ஜீப் கூட எடுத்துக்கலாம். ஜீப் உங்களுக்கு சாதகம். நடு ஜாமம் மிகச்சிறந்த சாதகம் உங்களுக்கு. அது எப்படி பயன்படுத்துவீங்களோ தெரியாது எனக்கு. நடு ஜாமம் 12 மணி அப்படிங்கிறது வந்து மிகச்சிறந்த சாதகம் சுவாதிக்கு. அப்புறம் மணிவர்க்க பெயர்கள், மணிகண்டன், அப்புறம் வந்து மணி மேகலை, இந்த மாதிரி வரக்கூடிய பெயர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் துரோகம் பண்ண மாட்டாங்க. மணின்னு அந்த பேர்ல வந்தாலே, இப்ப ராஜகணபதி அப்படின்னு வரதெல்லாம் ஆகாது. இந்த மணின்னு வந்தாலே உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து அந்த அவர்கிட்ட இருந்து கிடைக்கலாம். உங்களுக்கு நல்லது பண்ணலனாலும் சரி, கஷ்டத்தை பண்ண துன்பத்தை கொடுக்க மாட்டாரு, ஏமாத்த மாட்டாருங்கிறத தயவு செய்து புரிஞ்சுங்க. யாரா இவன் பைத்தியக்காரன், மணின்றவன் தான் என்னை ஏமாத்திட்டு போயிட்டான் அப்படின்னு திட்டாதீங்க. அவன் பாருங்க அந்த வேதையில ஏதாவது ஒன்று மாட்டியிருப்பான். அதனால எல்லா விஷயத்திலும் உஷாரா தான் இருக்கணும். ஓகே, அப்புறம் சனிக்கிழமை எப்பவுமே உங்களுக்கு சாதகம். வெள்ளி சனி ரொம்ப நல்லது. அந்த சனிக்கிழமையில ஒரு 9:10 ராகு காலம் இருக்கு. ஐயோப்பா, உங்களை ஏமாத்தாதுங்க. நீங்க எவ்வளவு பெரிய விஷயமும் உங்களுக்கு சாதிச்சு கொடுத்துரும். அதுல தொடங்குனீங்கன்னா எந்த வேலையா இருந்தாலும் ராகு காலம் அவன் பயப்படுவான். அப்படி கிடையாது. சுவாதிக்கு அதிதேவதையே ராகு தானே. அப்படிங்கிற பட்சத்துல ராகு காலம் என்னன்னா 1 மடங்கு 10 மடங்கு இல்ல 10,000 மடங்கு ஆக்கும் ராகு காலம். அப்பேற்பட்ட நன்மை வந்து கிடைக்கும். குறிப்பா சுவாதிக்கு அவ்வளவு பெரிய நன்மை வந்து சேரும் அப்படிங்கறது வந்து தெரிஞ்சுக்க. தென்மேற்கு திசை நோக்கி, வானத்தை நோக்கி கையெடுத்து கும்பிடுங்க, உங்களுக்கு மனசு சாந்தம் அடையும். பிரச்சனைகள் புரிந்து கொண்டே வரையும். அதுவும் பிரச்சனை வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். அதுவும் சூரியன் மறையும் நேரம் ரொம்ப வலுவான நேரம் அப்படிங்கறது தெரிஞ்சுங்க. அந்த நேரத்துல தென்மேற்கு திசை நோக்கி வணங்கினீங்கன்னா, அப்பா யாரு என்னன்னு தெரியாது, நான் உன்னோட விஷயத்துல நான் பிறந்துட்டேன், நான் வந்து சுவாதி, எனக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கு, எனக்கு தீர்த்தி வை சாமி அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸா தொடர்ந்து ஒரு 48 நாள் வேணுங்கன்னா ஓடியே போயிடும். சூரியனை கண்ட பனி போல் உங்கள் பிரச்சனைகள் ஒளியும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி கோமேதகம் உங்களுக்கு சாதகம், அதை மோதிரமா போட்டுக்கலாம். அடிக்கடி நீங்கள் கசப்பு சுவையை சாப்பிட்டு பாருங்க. கசப்பு சுவையை சாப்பிட்டு பாருங்க, என்ன நடக்கும்னு அப்புறம் பாருங்க. அடிக்கடி அதை வந்து சேர்த்துக்கணும். அடிக்கடி அதை வந்து நல்லா விழிப்புணர்வு வந்து உங்களுக்கு வந்துடும். அடிக்கடி கசப்பு சாப்பிட்டீங்கனாலே உங்களுக்கு பாருங்க ஆகச்சிறந்த விழிப்புணர்வு வந்துடும். தெரியாத விஷயமெல்லாம் தெரிய வந்துடும். விமானம் மேல போகுதுன்னு வச்சோங்களேன், ஏரோப்ளேனு, அது வந்து சுவாதி. மேல போய் நிற்கிற விமானம் சுவாதி அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. ஒருவேளை இந்த ஜீப்பு வாங்கின மாதிரி கூட பிளைட் கூட நீங்க வாங்கினாம வாங்குவீங்க, சொல்ல முடியாது. வாங்கிக்கலாம், ரொம்ப சாதகம் தான். சரி, அப்புறம் தாளம்பூ. பெண்கள் வந்து தாளம்பூ வச்சுக்கிறது ரொம்ப காரிய சாதிக்கிறதுக்கு தாளம்பூ ரொம்ப முக்கியம். ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒரு ஃபங்க்ஷன் போறீங்க, ஒரு காரிய சாதிக்கிறதுக்கு போறீங்க, ஒரு விஷயம் வேண்டறதுக்கு போறீங்க, உதவி கேட்க போறீங்க, அல்லது வந்து உங்கள் முன்னேற்றத்துக்காக போராடுறதுக்காக ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்ற நிலைமையில தாளம்பூ வச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு சாதகம். பனைமரத்தை வளர்த்தல், நுங்கு சாப்பிடுதல், பனைமர படத்தை போட்டு வைத்துக் கொள்ளுதல், கல்லு பானம் குடித்தல் ஆக சிறந்த நன்மைகள் உங்களை வந்து தேரும். கன் மெட்டல் அப்படிம்பாங்க இல்லைங்களா, அந்த கன் மெட்டல் அப்படிங்கிறது வந்து சுவாதி. அப்போ அந்த கன் மெட்டல்ல வந்து ஒரு
வளையம் இரும்பு காப்பு ஒன்று கையில் போட்டுக்கிறது, இல்லைன்னா ஏதாவது இந்த மாதிரி மோதிரம் ஒன்று போட்டுக்கிறது ரொம்ப நல்ல உங்களுக்கு சாதகமாக வேலை செய்யும். அதே மாதிரி பலாப்பழத்தை உணவில் சேர்த்துக் கொள்ளுதல், பலாமரத்தை வளர்த்தல், பலாமரத்துக்கு நீர் ஊற்றி பராமரித்தல் ஆக சிறந்த ஒன்று. அடிக்கடி பலாப்பழத்தை சாப்பிட்டீங்கன்னா சுவாதி செயல்படும். உங்களுக்கு சுவாதி செயல்படும்னா சாதக நட்சத்திரத்தோட அப்படிங்கிறதுனால உங்களுக்கு சாதகமான ஒரு விஷயம் பண்ண போறீங்க, பலாப்பழம் சாப்பிட்டு கூட போல உங்களுக்கு சாதகமாக முடியும். மரச்செக்கில் ஆட்டின எண்ணெயை நீங்க ஒரு கோயிலுக்கு வாங்குறீங்களோ, ஒரு தீபத்துக்கு வாங்குறீங்களோ, இல்ல வீட்டு சமையலுக்கு வாங்குறீங்களோ, எதுக்கு வேணாலும் நீங்க வாங்குங்க. ஆனா மரச்செக்கு எண்ணெயை யூஸ் பண்ணீங்கன்னா சுவாதி ரொம்ப நல்லது. தந்தை வழி பாட்டன் பாட்டன் பாட்டி ஓட்டி பூட்டி தந்தை வழியில இருக்கிற மூத்தவங்க கிட்ட நீங்க ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா நீங்க வந்து ஜெயிச்சிருவீங்க எல்லா விஷயத்திலையும். நீல கலர் ப்ளூ கலர் ஆடைகளை, நீங்க கருப்பு கலர் ஆடைகளை சனிக்கிழமை தோறும் அணிதல், அடிக்கடி பயன்படுத்துதல் வெற்றியை கொடுக்கும் உங்களுக்கு. வீட்டில் விளக்கேற்றும் பொழுது, தெய்வ ஆலயத்தில் விளக்கேற்றும் பொழுது நெய் விளக்கு போட்டாலும் ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் பெட்டு, கட்டில், தலையணை இதெல்லாம் வந்து எப்பயும் உங்களுக்கு வந்து சுத்தமா வச்சிருந்தீங்கன்னா அழகா நீட்டா அடுக்கி எப்பயும் பக்காவா தூங்கி எந்திச்சு முடிச்ச உடனே பக்காவா வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த பொழுதே நல்லா இருக்கும். எழுந்திரிச்ச உடனே நீட்டா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு மடிச்சு அழகா வச்சிங்கன்னா அன்னைக்கு பொழுது ஆகச்சிறந்த பொழுது உங்களுக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்படும். எலக்ட்ரிக் கடை, எலக்ட்ரிக் சார்ந்த டெஸ்ட் வரைக்குமே உங்களுக்கு எல்லாமே சாதகம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கங்க. மரப்பொந்து உங்களுக்கு சாதகம். இப்பறம் மரப்பொந்தை யூஸ் பண்றது எனக்கு தெரியாது. மரத்துல ஒரு குருவி உள்ள போயிட்டு வெளியே வரும். அங்க பார்த்தா ஒரு பொந்து ஒன்று இருக்கு இல்லையா, பொந்து இருந்தா தானே உள்ள போயிட்டு வரும். இந்த பொந்து பார்த்து இந்த பாம்பு இறங்கி அந்த பொந்துக்குள்ள போயிட்டு வெளியே வரும். இந்த மாதிரி அந்த மரப்பொந்து அப்படிங்கிறது ஒரு படமா போட்டு கூட வச்சுக்கலாம். அப்போ இப்போ ஒரு மரப்பொந்து வந்து நீங்க செஞ்சு கூட வச்சுக்கலாம். மரத்துல வந்து வீட்டில் அடிக்கடி பார்வையில் படும்படி வச்சுக்கலாம். ஒரு அழகா அந்த ஒரு நீங்க வந்து நீங்க ஆர்கிடெக்ட் பிரகாரம், நீங்க ஆர்ட் பிரகாரம் நீங்க திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு படம் வரைஞ்சி இது மாதிரி செஞ்சு கொடுப்பானா கூட செஞ்சு கொடுக்கலாம். ஓகே, அது உங்க விருப்பம். மரப்பொந்து உங்களுக்கு சாதகம். அதே மாதிரி 4, 13, 22, 31 இந்த தேதிகள் எந்த மாசமா இருந்தாலும் இந்த தேதிகள் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. மாதத்தில் மாசி மாதம் உங்களுக்கு சாதகமான மாதம் என்பதை, திடமான மாதம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வயலட் கலர், வயலட் கலர் ஒரு பூ ஒன்று வரும் பாருங்க வயலட் கலர்ல, அது பேரு வாடாமல்லியா தெரியல என்னன்னு. அந்த வயலட் கலர் வந்து உங்களுக்கு சாதகம் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கங்க. ராகு காலத்தில் நீங்கள் எது செஞ்சாலும் வெற்றி உங்களை தேடி வருங்க. ரேவதி நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள் மிகுந்த யோகமும் அதிர்ஷ்டமும் மிக்க நாள், சந்தோஷம் மிக்க நாள், அதிர்ஷ்டம் மிக்க நாள். பாருங்க 13வது நட்சத்திரம் யார் வேணாலும் போய் எடுத்துக்கங்க. 13வது நட்சத்திரம் உங்களுக்கு அதிர்ஷ்டம், மிகப்பெரிய அதிர்ஷ்டம். பர்டிகுலரா 13வது நட்சத்திரம் அப்படிங்கிற 13வது நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் உங்களுக்கு. அப்போ ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சு ஒரு 10 மடங்கு வர வேண்டிய இடத்துல ரேவதி நட்சத்திரம் ஓடிட்டு இருந்துச்சுன்னா 10 மடங்கு இருந்து 10,000 மடங்கா மாறிடும். அதிர்ஷ்டம் அதில் உண்டு என்பதை புரிந்து கொள்ளுதல் வேண்டும். அதே மாதிரி ரேவதி நட்சத்திரம் மேல சந்திரன் வந்து பயணிக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். அப்புறம் கோவில் சிலைக்கு நீங்கள் அபிஷேகம் செய்யும் நாள், சித்திரை நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் எப்பொழுதும் நீங்கள் சிலைக்கு வந்து அபிஷேகம் செய்யும் பட்சத்தில் ஆகச்சிறந்த நன்மைகள் வந்து சேரும். திராட்சையை அடிக்கடி உணவில் சேர்த்துக் கொள்ளுதல் மிகச்சிறந்த சாதகம். கடம்ப மரத்தை வளர்த்தல், நீரூற்றி காப்பாற்றுதல், பார்த்தல், படமாக வைத்துக் கொள்ளுதல் ஆகச்சிறந்த சாதகம். அண்டங்காக்கா, அண்டங்காக்கான தெரியுமா? அண்டங்காக்கா கொண்டக்காரி அப்படின்னு வருது பாத்தீங்களா? அப்படின்னா அண்டங்காக்காரி என்னன்னு தெரியுமா? பாத்துக்கிறீங்களா? இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு எதுதான் தெரியுது. ஓகேங்களா? அண்டங்காக்கான்னு பாருங்க, ஃபுல் கருப்பா இருக்கும், அதுதான் அண்டங்காக்கா. அந்த அண்டங்காக்காயை வளர்த்தல் முடியுமா உங்களால? முடியுது. நிறைய பேர் வளர்த்துறாங்க. இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தா காக்காயை அப்படி வச்சு நல்லா வாழ்றாங்க. அப்போ அந்த அண்டங்காக்காயை வளர்த்தல், உணவளித்தல், படமாக மட்டுமாவது போட்டு வைத்துக் கொள்ளுதல் ஆகச்சிறந்த ஒன்று. சிங்கத்தை வளர்த்தல், சிங்கத்தைக்கு உணவளித்தல், படமாக வைத்துக் கொள்ளுதல் ஆகச்சிறந்த ஒன்று. யாராமன் சிங்கத்தை வந்து வளர்க்க சொல்றானே அப்படின்னு அட்லீஸ்ட் ஏதாவது மிருகக்காட்சி சாலைக்கு போனீங்கன்னா கூட ஏதாவது ஒன்று வாங்கி போடுங்க. சாப்பிடுதா என்னன்னு தெரியாது. சிங்கத்தை வளர்த்தல், அடிக்கடி பார்வையில் படும்படி படத்தை வைத்துக் கொள்ளுதல், உணவளித்தல் ஆகச்சிறந்த ஒன்று என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அடிக்கடி நீங்க வந்து காளகஸ்தி போயிட்டு வரணும். வாயு சார்ந்த விஷயம். காளகஸ்தி, வாயு பகவான் எங்க இருக்கிறாரே? காளகஸ்தியில் இருக்கார். சிவனா அருளப்படுகிறார். அந்த காளகஸ்தி சிவன் கிட்ட 9 கிரகமும் இருக்கு.
அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. அப்புறம் இந்த புற்றுநோயாளிகள் இருக்காங்க பாருங்க, அவஸ்தைப்பட்டு இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு உதவி செஞ்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை அதீத மேல்நிலை வாழ்க்கையாக மாறும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுதல் வேண்டும். அதே மாதிரி முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுக்கும் பொழுது இப்படி கழுத்தை தொடவாங்க பார்த்தீங்களா, இப்படி கழுத்தை தொடவினீங்கன்னா உங்களுக்கு முடிவு கிட்டும் சீக்கிரமா. அந்த முடிவு நன்மையான முடிவாக மாறும். அப்புறம் உணவுல வந்து அப்பளத்தை வந்து சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் கொடி போன்ற செடிகள், இந்த அழகா அந்த வீட்டு முன்னாடி தொங்க விடுவாங்க பாருங்க, அந்த கொடி சுவாதி நட்சத்திரம் இருக்கிறவங்க வீட்டுக்கு முன்னாடி அந்த கொடி மாதிரி வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு சுவாதி செயல்படும் அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. மந்தாரை மலர் கொண்டு பத்ரகாளி அம்மனை வழிபடுதல் ஆகச்சிறந்த வெற்றியை கொடுக்கும். பத்ரகாளிக்கு புளியோதரையை சமர்ப்பணம் செய்து அனைவருக்கும் பிரசாதமாக கொடுக்கும் பட்சத்தில் மிகச்சிறந்த வெற்றி கிடைக்கும். ஆடு, கருப்பு ஆட்டை நீங்கள் தானமாக கொடுக்கும். ஒரு ஆடு வாங்கி கொடுத்தீங்கன்னா ஒருத்தன் பிழைப்பான் இல்லையா, அந்த மாதிரி கருப்பு ஆடு தானமாக கொடுத்தீங்கன்னா மிகச்சிறந்த வெற்றி உங்களை வந்தடையும். அன்றில் பறவை, அன்றில் பறவை, இது நெட்ல தட்டி பாடுங்க வரும். அந்த அந்த அன்றில் பறவை பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கருப்பா இருக்கும், சென்றா அது செங்காக்கையா, அது செம்போத்துன்னு சொல்லுவாங்க, அது இல்லை. அன்றில் பறவைங்கிறது வேற. நெட்ல தட்டி பாருங்க, அதை படமா போட்டு வச்சுக்கிட்டா கூட உங்களுக்கு ஆகச்சிறந்த ஒரு நன்மை வந்து கிடைக்கும். வழுக்கு தலை இருக்கிறவங்க எல்லாமே வந்து உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி மிதுன ராசிக்காரர்கள், லக்னத்துக்காரர்கள், கன்னி ராசிக்காரர்கள், கன்னி லக்னத்துக்காரர்கள், தனுசு ராசிக்காரர்கள், தனுசு லக்னத்துக்காரர்கள், மீன ராசிக்காரர்கள், மீன லக்னத்துக்காரர்கள், இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது செய்யறாங்களோ இல்லையோ அட்லீஸ்ட் துன்பத்தை வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கங்க. மேச ராசிக்காரர்கள், மேஷ லக்னத்துக்காரர்கள், சிம்ம ராசிக்காரர்கள், சிம்ம லக்னத்துக்காரர்கள், கும்ப ராசிக்காரர்கள், கும்ப லக்னத்துக்காரர்கள் பகைமையை வளர்ப்பார்கள், கவனமாக இருத்தல் வேண்டும். ஓகேங்களா? அப்புறம் நம்ம எல்லாமே பார்ப்போம். நம்ம வந்து ஒரு குளியல் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த காலத்துலலாம் குளிக்கும் போது எப்படி குளிச்சாங்க? அழகா என்ன பண்ணுவாங்க, ஒரு குளத்துல போய் குளிப்பாங்க. பாத்ரூமே இருக்காது வீட்டில், ஒரு குளம், ஆறு, கிணத்துலாம் போய் குளிச்சாங்க. அப்போ இங்க ஒரு குளத்துல குளிக்கும் போது என்ன பண்ணுவோம், முதல்ல வந்து பாதத்தை அப்பா அப்படின்னு நினைப்போமா ஃபர்ஸ்டே, அந்த மாதிரி முதல்ல நினைச்சிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி கழுத்து வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் அப்படி மூழ்கி எழுவாங்க. குளிக்கிறது இதாங்க முறை. தண்ணியை உடம்பு மேல ஊத்தணும்னா பாதத்துல இருந்து தான் வரணும். நம்ம என்ன பண்றோம், ஷவரை தொடர்ந்து இப்படி புஷ்ஷுன்னு அடிச்சிடறோம், இல்லை பக்கெட்டு அப்படி மொண்டு அப்படி சுவங்கின்னு மேல ஊத்திடுறோம். வாய்ப்பு இல்லை ராசா. என்ன வாய்ப்பு இல்லை? என்னன்னா சூடு வெளியில வந்து கிளம்பணும் அப்படின்னாலே பாதத்துல இருந்து நீங்க நினைச்சுக்கிட்டே வந்து மேல ஊத்துனா தான் சூடு வெளியில போகும். இது சாதாரண சூடு இல்ல, கெட்ட சூடு. அந்த கெட்ட சூடு நோயை உருவாக்கக்கூடிய சூடு. அப்ப என்ன பண்றீங்க, ஒவ்வொரு டைம் நீங்க குளிக்கும் போது அந்த முறையா குளிச்சீங்கன்னா நோய் வராம நீங்களே தடுத்துக்கலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு கேது தசை நடந்துட்டு இருக்குதுன்னு வச்சோங்களேன். அப்போ வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் தர்ப்ப புல் போட்டு குளிக்கணும். தர்ப்ப புல் இல்லைன்னா ஒரு இது கொள்ளு கொஞ்சம் போட்டு ஊற வச்சு இப்படி குளிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த கேதுவால உண்டான தோஷம் வந்து விலகும். சுக்கிர தசை நடந்துட்டு இருக்குது, ஒரு 4 மொச்சக்கொட்டையை போடுறது, சாம்பல் நிற மொச்சக்கொட்டையை போடுறது, அத்தி மர இலைய போடுறது போட்டு குளிச்சிங்கன்னா சுக்கிர தோஷம் விலகும். கல்யாணம் நடக்காதவங்க இதை செய்யலாம். சூரிய தசை நடந்துட்டு இருக்குது அப்படின்னா எருக்க இலை இருக்கு பாருங்க, அதை போட்டு ஊற வச்சு இல்லைன்னா கொஞ்சோண்டு கோதுமையை போட்டு ஊற வச்சு குளிச்சிங்கன்னா சூரியனால் உண்டான தோஷம் விலகும், பித்ரு தோஷம் விலகும். சந்திர தசை நடந்து கொண்டு இருக்கும் பட்சத்தில் முருங்கை இலை இல்லைன்னா நெல்மணி ஒரு 4-5 போட்டு ஊற வச்சு அதுல குளிச்சிங்கன்னா சந்திரனால உண்டான தோஷம் விலகி போயிடும். செவ்வாய் தசை நடந்து கொண்டு இருக்கும் பட்சத்தில் தோரம்பருப்பு கொஞ்சோண்டு போட்டு ஊற வச்சு இல்லைன்னா கருங்காலி இலை இருக்கு இல்லைங்களா, அதை கொஞ்சம் போட்டு ஊற வச்சு குளிச்சிங்கன்னா செவ்வாய் தோஷமே விலகிடும். செவ்வாயால் உண்டான தோஷங்கள் முழுமுற்றாக அகன்றுவிடும். ராகு தசை நடந்து கொண்டு இருக்கும் பட்சத்தில் கருப்பு உளுந்து கொஞ்சம் போட்டு ஊற வைக்கிறது இல்லைன்னா அருகம்புல் போட்டு கொஞ்சம் ஊற வச்சு அப்புறமா குளிக்கிறது. ராகுவால உண்டான மொத்த தோஷமும் உங்களை விட்டு விலகும். குரு தோஷம், குரு தசை நடந்துட்டு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கொண்ட கடலை கொஞ்சம் போட்டு ஊற வைக்கிறது இல்லைன்னா மலவேம்புன்னு சொல்லுவாங்க, அந்த இலையை வந்து
கொஞ்சமா போட்டு ஊற வச்சு நீங்க குளிச்சீங்கன்னா குரு தோஷம் உங்களை விட்டு அகலும். சனி பகவான் தசை நடத்தி கொண்டு இருக்கும் பட்சத்தில் சனி பகவான் தோஷம் போகணும் அப்படின்னா சிறிது எள்ளு போட்டு ஊற வச்சு அதுல குளிக்கிறது, இல்லைன்னா வன்னி மர இலை இருக்கு பாருங்க, அந்த இலையே ஊற வச்சு குளிக்கிறது, இல்லைன்னா புளிய மர இலை இதை போட்டு ஊற வச்சு குடம்புளிம்பாங்க அந்த இலை, அதுவும் வந்து இந்த சாதாரண இது ஒண்ணுதான், போட்டு ஊற வச்சு குளிச்சிங்கன்னா உங்களுக்கு சனி பகவானால் உண்டான தோஷங்கள் உங்களை விட்டு அகலும். புதன் தசை நடந்து கொண்டு இருக்கும் பட்சத்தில் நாயுருவி இலை, இல்லைன்னா பலாமர இலை, இல்லைன்னா கொஞ்சோண்டு பச்சை பயிறு இதை போட்டு ஊற வச்சு குளிச்சிங்கன்னா புதன் தோசை விட்டு புதன் தோசை புதன் தோஷம் உங்களை விட்டு விலகும், படிப்பு நல்லா வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. அப்புறம் துளசி செடி, தொட்டாஞ்செடி செடி, இது ரெண்டையுமே என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒன்னா ஒரு நூல்ல கட்டி அழகா வீட்டு முன்னாடி அந்த துளசி மாடம்னு சொல்லுவாங்களே அதுல வச்சு அதுல வந்து பாத்தீங்கன்னா மொச்சக்கொட்டை ஊற வச்ச நீரை ஃபர்ஸ்ட் நீரா ஊத்தி வெள்ளிக்கிழமை அழகா அது வந்து இப்படி ஒரு 9 சுத்து அப்படி ஒரு 9 சுத்து சுத்திட்டு வந்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வராது, அந்யோன்யம் அதிகரிக்கும், சண்டை வராது, குடும்பம் நல்லா இருக்கும், ஒற்றுமை அதிகரிக்கும். அப்புறம் கொஞ்சம் எந்த ஒரு இதுக்கு போனாலும் சரிங்க, ஒரு போட்டி தேர்வு, நேர்முக தேர்வு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு போட்டிக்கு போறீங்க, கணக்கில் வெல்ல முடியாத அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு போட்டியில் கலந்துக்கிறீங்க அப்படின்னாலே கொஞ்சம் பச்சை பயிரை ஊற வச்சு சாப்பிட்டுட்டு போகிறது, இல்லை இந்த கையில் வச்சுக்கிட்டு கணக்கு வரலன்னா எழுதுறது கண்டிப்பாக வந்துடும், விடை கிடைச்சிரும். அப்புறம் ஒரு பதட்டம், திடீர் பதட்டம் வந்துடுச்சு அப்படின்னாலே வலது நாசியை மூடிடணும், கப்புணும், ரொம்ப பதட்டமாக இருக்கு கடகடன்னு வருது எனக்கு அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வலது நாசியை வந்து மூடிக்கிட்டு இதில் இடது நாசியில் 1 நிமிடம் அழகா அந்த மூச்சு விட்டுட்டே இருந்தீங்கன்னா எல்லா பதட்டமும் அடங்கி போயிடும். அதே மாதிரி அந்த மூச்சை நல்லா கவனிக்கணும், எல்லா பதட்டமும் அடங்கி போயிடும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கங்க. அப்புறம் வேலைக்காக நேர்காணல் போகிறது இது சொல்லிட்டோம், ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்த உடனே இப்படி தேய்ச்சிட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கறது உள்ளங்கையை தான் பார்க்கணும், நல்ல நன்மை வந்து உங்களை வந்து சேரும். அதே மாதிரி வீட்டு சமையல் அறைக்குள்ள ஃப்ரிட்ஜ்லையோ வீட்டு சமையல் அறையிலையோ கம்பல்சரி ஊருக்கா இருக்கணும், பணம் சேரும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுங்க, சேர்ந்துக்கிட்டே இருக்கும் பணம் அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க, செல்வம் சேரும், சகல ஐஸ்வர்யமும் சேரும், ஊருக்கா இல்லாமல் இருக்கக்கூடாது. அதே மாதிரி வீட்டில் வம்சாவளியில் உள்ள மூத்தோர்கள் காலில் விழுந்து அப்பா காலில் விழுவுறது, யாரு பெரியவங்கன்னு இருந்தாலும் சரிங்க, அப்பா காலில் விழுவுறது, அம்மா காலில் விழுவுறது, பாட்டி தாத்தா, ஒரு நல்ல நாள், ஒரு தீபாவளி பண்டிகை, ஒரு உழவர் திருநாள், தமிழ் பண்டிகைகள், இந்த மாதிரி ஒரு நல்ல நாள், அமாவாசை, பௌர்ணமி, இந்த மாதிரி நாட்களில் விழுந்து அவங்க காலில் வணங்கினீங்கன்னா எப்பேற்பட்ட விஷயத்தையும் நீங்கள் வந்து ஜெயிச்சிருவீங்க. இதை எல்லாமே கேவலமாக நினைக்கிறீங்க, ரொம்ப அப்பா காலில் விழுவுறது வந்து அவ்வளோ சங்கடம் உங்களுக்கு, அம்மா காலில் விழுவுறது அவ்வளோ சங்கடம், அப்பா காலில் விழுந்து என்ன தெரியுமா ஆகும், பாக்கியம் ஒர்க் ஆகும், பாக்கியஸ்தானம் 9ஆம் இடம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா 9ஆம் இடம் என்ன தெரியுமா, சிவ அர்ச்சனை என்கிறது, ஜாதக பாரிஜாதம் சிவார்ச்சனை என்கிறது, அப்பேற்பட்ட இடம், அந்த இடம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். 9ஆம் இடம் பாக்கியம் அப்படின்னா எப்படி தெரியுங்களா, நீங்கள் முற்பிறவியில் செய்த நன்மைகளால் விளைந்த புண்ணியங்கள் பாக்கியமாக கிடைத்தல் இந்த பிறவியில அங்கதான் இருக்கு. அப்பா காலில் விழுந்தீங்கன்னா பாக்கியம் வரும், அதிர்ஷ்டம் உண்டாகும், பிஹெச்டி பண்ணுவீங்க, படிப்புல தடை வராது, தெரியாத விஷயமெல்லாம் தெரிய வரும், அதிர்ஷ்டம் அங்கதான் இருக்கு, புகழ் கௌரவம் அந்தஸ்து சுயமரியாதை உயரும், ஒழுக்கம் அதிகரிக்கும், எல்லாமே அதுக்குள்ள இருக்கு, நல்ல அதிர்ஷ்டமும் அதுக்குள்ளதான் இருக்கு. வெளிநாடு வெளிமாநிலம் போயிட்டு வர்றது, வியாபாரம் வாணிபம், இது எல்லாமே அதுக்குள்ள இருக்கு. அப்பா காலில் விழுந்தா இதெல்லாம் சாதிச்சிடலாம். அம்மா காலில் விழுந்தா என்ன நடக்கும், அப்பாவை கொண்டு போயிட்டு இந்த மாதிரி ஹாஸ்டல்ல விடுறது, இல்லைன்னா வந்து அனாதை இல்லத்தில் விடுறது, இது விட்டா இப்ப சொன்னது எல்லாமே கிடைக்காது, மொத்தமா அழிஞ்சு போயிடும், பாக்கியமே இல்லாம போயிடும். அம்மாவை கொண்டு போய் விட்டா என்ன தெரியும் நடக்கும், சொத்து சேராது, தலையணை சுகம் கெடும், உங்களுடைய வித்தைத்தனம் கெட்டு போகும், சொத்து சேராது, கர்ப்பதானம் உங்களால் முடியாது, விவசாயம் செழிக்காது, நீர் தட்டுப்பாடு வரும், போர் போட்டா தண்ணி கிடைக்காது,
வீட்டு விலங்குகளால் ஆபத்து உண்டாகும். வீட்டின் அக்கம் பக்கத்தார் பிரச்சனைகள் வரும். வீடு கட்ட முடியாது. அம்மாவை கொண்டு போய் நீ எங்கேயா அனாதை வீட்டுல விட்டேனா உன்னால இதெல்லாம் வீடு இருப்பு கொள்ளாத தன்மையை கொடுக்கும். நீ வாழ்ற வீடு உன்னால நிம்மதியாவே தூங்க முடியாது. இது எல்லாம் அந்த இடத்துல இருக்குது, அப்படியே கெட்டு போயிடும். ஓகேங்களா? இதை கடைபிடிங்க தயவு செய்து. அதே மாதிரி பெண்கள் வளையல் அணியாம இருக்காதீங்க. ஒரு அப்பாவே வெளியில போறாரு, இது எடுத்து கொடுமான்னு கேட்கிறாரு. வளையல போடாத கையில கொடுக்க கூடாது. விளக்கேற்றிய பிறகு மாலையில விளக்கேற்றிய பிறகு ஊசி, நூல், தயிர், இதெல்லாம் உப்பு இதெல்லாம் கடன் கொடுக்க கூடாது. அது உங்களுக்கு தெரியும். வியாழக்கிழமையில விருந்துண்ண போகக்கூடாது. இல்லைன்னா விரோதம் வந்துடும். ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு பிடிக்காதவங்களை கூப்பிட்டு சாப்பாடு போட்டீங்கன்னா அவங்க உங்க பக்கமே வரமாட்டாங்க. பிடிச்சவங்களை கூப்பிட்டு சாப்பாடு போட்டீங்கன்னா சண்டை வந்துடும். மாலை 6 மணி ஆச்சுன்னா விளக்கு வீட்டில் வச்சிருங்க. ஏன்னா தீபம் சுவாதி அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. நெருப்பையும் தண்ணீரையும் யார் யாரெல்லாம் சிக்கனமாக பயன்படுத்துகிறீர்களோ அவர்களுடைய வீட்டில் லட்சுமி கடாட்சம் தாண்டவம் ஆடும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வீட்டில் அப்புறம் யாரையும் சனியனேன் திட்டவே கூடாது. திட்டினீங்க மாட்டினீங்க. ஏன் அப்படின்னா சனி பகவான் ஒருவரே. சனி பகவான் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையே வாழ முடியாதுங்க. உழைப்பை மறந்தவன் சனி பகவானை மறந்தவன். சனி பகவானை திட்டினா உழைப்பு உன்னால செய்ய முடியாது. சனியனேன் திட்டினீங்கன்னா பாருங்க, அவனா உழைப்பே இருக்காது அவங்ககிட்ட. உழைப்புக்கு ஆகச்சிறந்த உழைப்புக்கு அதிபதினா சனி பகவான் தான். கர்மக்காரகன், நீதி நேர்மைக்கு அதிபதி, கர்ண பரம்பரையை சார்ந்தவன், சூரியனின் மகன், கர்ணனுக்கு அண்ணன். கொடுக்கிறதுனா முதல்ல கொடுக்கிறது ஒரு ஜாதகத்துல சனி பகவான் மட்டும்தான். சனி பகவான் தசையோ, சனி பகவான் அந்தரமோ, சனி பகவானோட புத்தியோ நடந்தா பயங்கரமான வேலை செய்யும். சுபத்துவமா அவர் இருந்துட்டாரே உங்களுக்கு, அவர் அந்த தசையில கிடைக்கக்கூடிய சொத்து உங்க கொள்ளு பேர வரைக்கும் யூஸ் பண்ணுவாங்க. உங்க கையை விட்டே போகாது. அவ்வளவு பெருமைக்குரியவரை வீட்டில் சனியனு சொல்லி திட்டினா என்ன அர்த்தம்? ரொம்ப கவனமா இருக்கும். நீங்கள் பிறந்த திதியின் தேவதையை நீங்கள் வணங்கும் பட்சத்தில் உங்களின் பித்ருதோஷம் உங்களை விட்டு அகலும். திருமண தடைகள் உங்களை விட்டு அகலும். திருமணம் நடந்தேறும். குழந்தை பாக்கியம் கிட்டும். உறவு விரிசல் சரியாகும். பிறந்த திதியின் தேவதையை நீங்கள் வணங்கும் பட்சத்தில். நீங்கள் பிறந்த கர்ணநாதனை நீங்கள் வணங்கும் பட்சத்தில் பணத்தேவை பூர்த்தியாகும். தொழில் லாபம் 2 மடங்காக மாறும். தொழில் விருத்தி உண்டு. அதனால் வருமானம் இரட்டிப்பு ஆகும். கடன் இருக்கும் பட்சத்தில் அப்ப அடையும். உயர் பதவிகள், ஆளுமை மிக்க பதவிகள், அப்புறம் பாத்தீங்கன்னா பட்டய பதவிகள், இதுல கிடைக்கிறதுக்கு ரொம்ப சிக்கலா இருக்கு. நான் எப்பயோ ப்ரொமோஷன் வாங்கி இருந்திருக்கணும், எனக்கு படாத பாடுபடுத்துறானுங்க, கொடுக்க மாட்டேன்றானுங்க அப்படின்னு யாரெல்லாம் சாரி அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க நான் சொல்றேனே, அழகா ஒரு மலை மேல இருக்கிற சிவன் ஆலயத்துக்கு போங்க. பாருங்க, அங்க போய் அந்த அப்பனுக்கு அழகா ஒரு பாலாபிஷேகம் பண்ணுங்க, ஒரு மாலை போட்டு வேண்டுங்க, உடனே கிடைச்சிடும். அப்புறம் வெத்தலை பாக்கு போடுறது பாத்தீங்கன்னா நீண்ட ஆயுள கொடுக்கும். ஆனா 100 மாடி கட்டிடத்துல கம்ப்யூட்டர்ல தட்டிட்டு இருக்கிறேன், அப்படியே டை கட்டிட்டு இருக்கிறேன், என்ன வேணாலும் கட்டிட்டு போ, வெத்தலை பாக்கு போட்டா ஆயுள் விருத்தி அதிகம் அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. சுவாதி நட்சத்திரத்துக்கு பாத்தீங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கோம். பல்ட்டி அடிச்சிருக்கோம், எவ்வளோ பல்ட்டி அடிச்சிட்டோம், நிறைய விஷயங்களை பார்த்தோம். இதுல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு எல்லாம் எழுதி வச்சிருப்பீங்க நான் நினைக்கிறேன். இதுல ஏதாவது ஒண்ணு அழகா கையில பிடிச்சி நீட்டா எடுத்து ஒரு கரெக்டா சனிக்கிழமை தொடங்குறது, சனிக்கிழமை ராகு காலத்தில் தொடங்குறது, அந்த பரிகாரத்தை நான் தினமும் செய்யறேன், வேண்டேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒண்ணு கையில எடுத்து நீங்க பண்ணும்பொழுது எந்த ஒரு பரிகாரத்திற்கும் எந்த ஒரு செயல்பாடும் 48 நாட்கள் அல்லது 48 வாரம் பூர்த்தியாகும். அப்பத்தான் அது பலிக்கும் அப்படிங்கறத தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நீங்க இதையெல்லாம் கடைபிடிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு மேம்பட்ட வாழ்க்கையாக மாறும். தமிழ் நெஞ்சங்களே, அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்க வேண எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி அன்பு தமிழ் நெஞ்சங்களே, நன்றி.